தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அத்திமுகத்து உத்தமனை நித்தம் நினை நெஞ்சமே, பொய்யான செல்வத்தே புக்கெழுந்தி நாள்தோறும் மெய்யா கருதி கிடந்தேனை ஆட்கொண்ட ஐயா என் ஆருயிரே அம்பளவா என்றவன்தன் செய்யார் மலரடிக்கே சென்றோதாய் கோத்தும்பி. அரணங்கள் மூன்றும் எரித்தாய் சரணம், அதிலும் அன்பர் மரணம் படாது அருள் வைத்தாய் சரணம். வலிய அந்த கரணங்களால் மெலிந்து எய்த்தேன் சரணம், நின் பொற்கழலே சரணம். தென்கோ முத்தி முத்தி பஞ்சாக்கர சற்குருவே. எல்லாம் வல்ல சிவபரம்பொருளின் திருவருளையும் திருக்கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனம் 24ஆம் வட்டம் குருமகா சன்னிதானம் அவர்களின் குருவருளையும் முதற்கண் மனம் மொழி மெய்களால் வணங்குகின்றேன். குருமகா சன்னிதானங்களின் அருளாணையின் வண்ணம் நன்னூல் வகுப்பு இனிது நடைபெற ஆவண செய்துதவும் தம்பிரான் சுவாமிகள் திருவடிகளுக்கு என் பணிவான வணக்கத்தை உரித்தாக்குகின்றேன். சைவ சித்தாந்த இயக்குனர் ஐயா அவர்களுக்கும் ஆதீன புலவரையா அவர்களுக்கும் என் ஆசிரிய பெரியோர்களுக்கும் சைவ சித்தாந்த பேராசிரியர் அமைப்பாளர் உள்ளிட்ட சிவநெறி செல்வர்களுக்கும் தமிழ் ஆர்வலர்களுக்கும் அன்பு மாணவர்களுக்கும் என் பணிவான வணக்கத்தை புலப்படுத்திக் கொள்கின்றேன். இன்றைய நன்னூல் வகுப்பு 16 எழுத்ததிகாரம் பதவியல் பகுதி 4 நிறைவு பகுதி. பகுபத உறுப்புகளுள் பகுதி, விகுதி, இடைநிலை ஆகியன குறித்து சிந்தித்தோம். இடைநிலைகள் காலம் காட்டுவன என அறிந்தோம். இறுதி நூற்பாவில் இவை சில இல என ஒரு தொடர் அமைந்தது. அதன் விரிவாக்கமாக இந்த நூற்பா அமைகின்றது. இடைநிலைகளே அன்றி விகுதிகளும் காலம் காட்டுவது உண்டு என்னும் கருத்தினை எடுத்துரைப்பதாக வரும் நூற்பா அமைகின்றது. இவற்றுள் பெரும்பாலானவை இன்றைய வழக்கில் இல்லை என்ற போதிலும் இவை ஏன் என்று சிலருக்கு கேள்வி எழலாம். சங்க இலக்கியம், காப்பிய இலக்கியம், பக்தி இலக்கியம், சிற்றிலக்கியம் போன்றவற்றில் இவை ஆளப்பெறுகின்றன. இவை எந்தெந்த காலத்தை காட்டுகின்றன என்று அறிந்தாலன்றி அந்த இலக்கியங்களை பொருள் புரிந்து அனுபவிக்க இயலாது. எனவே நமக்கு இந்த நூற்பா தேவையானதாக அமைகின்றது. காலம் காட்டும் விகுதி. ரவ்வொடு உகர உம்மை நிகழ்வு அல்லவும் தவ்வொடு இறப்பும் எதிர்வும் டவ்வொடு கழிவும் கவ்வோடு எதிர்வும் மின் ஏவல் வியங்கோல் ஈ மார் எதிர்வும் பா அந்தம் செலவொடு வரவும் செய்யும் நிகழ்வு எதிர்வும் எதிர்மறை மும்மையும் ஏற்கும் இங்கே என்பது நூற்பா. இதிலே உகர உம்மை என்ற வரக்கூடிய அந்த சொல்லாட்சியை உகரமும் உம்மையும் என்று இயைத்து கொள்ள வேண்டும். ரவ்வொடு உகரம் என்று சொன்னால் ரு, ரவ்வொடு உம்மை, உம்மைங்கிறதுல கூட ஐ என்பது அங்கே இணைப்பு சொல்லாக கூடுதலாக வருகிறது. என்பதுதான் சரியான சொல். என்பது கூட ஐ வருவது உண்டான்னு கேட்டால் சில இழைச்சொற்கள் ஈறு திரிந்து வருதல் இயல்பு என்பார் தொல்காப்பியர். அந்த மாதிரி ரு ரும் என்பது தான் அங்கே இருக்கக்கூடிய சொல்லாட்சி. அது கூட நாம் என்ன செய்கிறோம், அந்தம் என்பதை சேர்த்துக்கணும். ரு ரும் என்று வரக்கூடிய இறுதிகள் நிகழ்வு அல்லவும் நிகழ்காலம் அல்லாத ஏனைய 2 காலம், அப்போ இறந்த காலம் எதிர்காலம் ஆகியவற்றை ஏற்கும். ஏற்கும்னா காட்டும். இப்படி ஒவ்வொன்றிலையும் நம்ம இயக்கணும். ரு ரும் என்பன இறந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் காட்டக்கூடிய வினைமுற்று விகுதிகளாகும். செய்தி 1. அதுக்கு அடுத்தது தவ்வொடு உகர உம்மை சேர்த்துக்கணும். அப்போ து தும் என்று வரக்கூடியன இறப்பும் எதிர்வும். அதே தான் இங்கே வேற வடிவத்தில் சொல்லியிருக்காரு. நிகழ்வு அல்லவன்னாரு, இங்கே இறப்பும் எதிர்வுன்னாரு. ஏற்கும் இங்கே து தும் என்பன இறப்பும் எதிர்காலமும் காட்டும். டவ்வொடு கழிவும், டவ்வொடு உகரம் உம்மை. அப்போ டு டும் என வருபவை கழிவு இறந்த காலம் காட்டக்கூடியன. கவ்வொடு எதிர்வும், கவ்வொடு உகரம் கவ்வொடு உம்மை. அப்போ கு கும் என வரக்கூடியன எதிர்காலம் காட்டக்கூடியன. அப்போ இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா கு டு து ரு ஆகிய 4, கும் டும் தும் ரும் ஆகிய 4 ஆக 8 விகுதிகள் நாம் இதுவரையில்
கேள்விப்படாத விகுதிகளாக இருக்கின்றன என்ற போதிலும் இவை பழங்காலத்து விகுதிகள். இவற்றை அறிந்து கொண்டால் ஒழிய பழைய இலக்கியங்களை புரிந்து கொள்ள முடியாது. ஆகையினாலே இவற்றின் பொருளை காண்போம். இப்போ கூடு தூரு என்று வந்தன என்னன்னு கேட்டால் அவை தன்மை ஒருமை வினைமுற்று விகுதிகள். கும் டும் தும் ரும் என வந்தன தன்மை பன்மை வினைமுற்று விகுதிகள். இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் அதனுடைய பொருள்களை பார்க்கலாம். இப்போ வரிசையாக வைப்போமே, கும் டும் தும் ரும் என்று நம்ம கொஞ்சம் மாற்றி முடிவு பண்ணிக்கலாம். கும் உண்கு, உண்குன்னா உண்பேன்னு அர்த்தம், எதிர்காலம் காட்டுகிறோம். யான் உண்கு, யான் உண்பேன், எதிர்காலம் காட்டுகிறது, தன்மை ஒருமை. யாம் உண்கும், யாம் உண்பேம் என்று எதிர்காலம் காட்டுகிறது. அதுக்கப்புறம் டூ யான் உண்டு, யான் உண்டுனா நான் இருக்கிறேன்னு அர்த்தம் பண்ணக்கூடாது, யான் உண்டேன் என்று அர்த்தம் பண்ணணும். யாம் உண்கும், யாம் உண்பேம், உண்டேம் இறந்த காலம். அந்த மாதிரி தூ இருக்கு பாருங்க. வந்து இறந்த காலம் காட்டும்போது யான் வந்து, யான் வந்தேன். ஒரு வேளை மலையாளம்லாம் இன்னும் கொஞ்சம் நம்ம மலையாளம் மாதிரி முதல்ல இருந்து தான் அப்புறம் வடிவம் மாறணுமோன்னு என்று நினைக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. யான் வந்து என்றால் யான் வந்தேன். யாம் வந்தும் என்று சொன்னால் யாம் வந்தோம் இறந்த காலத்துக்கு. அதே மாதிரி எதிர்காலத்துக்கு யாம் வருது, யான் வருவேன் அர்த்தம். யாம் வருதும், யாம் வருவோம் என்று அர்த்தம். அதே மாதிரி இப்போ ரூ கடைசியாக போகும். யான் சென்று, யான் சென்றேன். யாம் சென்றும், யாம் சென்றோம் இறந்த காலம். அதே மாதிரி எதிர்காலத்துக்கு யான் சேரு. சேருன்னா என்னன்னு கேட்கக்கூடாது, சேரு தான், சேற்றுக்கு எழுதுகிற சேரு தான் வரும். ஆனால் செல் என்பது பகுதி, செல்லுதல் பகுதி. செல்லுதல் தொழில் பெயர், அதில் செல் என்பது பகுதி. அது சேல் என நெடிலாக முதல் நிலை நீண்ட தொழில் பெயராக ஆகும். சேல்தல் சேரல் என்று ஆகிற வடிவத்திலிருந்து வர்றதுதான் சேரு. அப்புறம் சேரும். சேருன்னா யான் செல்வேன், சேர்வேன் அர்த்தம் கிடையாது, செல்வேன். யாம் சேரும் என்றால் யாம் செல்வோம். ஆக இந்த 4 வடிவங்களையும் தெரிந்து கொள்வோம். கூடு தூரு குண்டும் தும்ரும், இந்த 4ஐயும் தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் அடுத்ததுக்கு போகலாம். மின் ஏவல். மின் இருக்குது பாருங்க, அது எதிர்காலத்தை காட்டக்கூடியது. மின். காண்மின் காண்மின், கேள்மின் கேள்மின், கேண்மின் என்று வரக்கூடியது மின். அந்தம் எதிர்வு, எதிர்காலம் காட்டும். காண்மின் காண்பீர்களாக பன்மையில் வரும். ஏவல் இருக்குது பாருங்க, அது என்ன பண்ணும், உண்ணாய் செய்யாய் என்று முன்னால் இருக்க ஒருத்தனை ஏவர மாதிரி இருக்கு. ஆய் என்கிற விகுதியை நமக்கு போட்டுக்கணும். ஏவல் என்று சொன்னால் ஆய் விகுதியை போட்டுக்கிறோம். அதுவும் செய்வாயாக காண்பாயாக அப்படிங்கிற பொருளை தருகிறது. வாராய், வாராயோ தோழி, வாராயோ, வாராய் வருவாயாகன்னு அர்த்தம். அப்புறம் வியங்கோல், அதுவும் முன்னால் இருக்கிறத பாருங்க. வாழ்க, வாழிய, வாழியர் அப்படின்னு வரக்கூடிய நிலையில் பார்த்தீங்கன்னா அது எதிர்காலத்தை குறிப்பதாக அமைகிறது. எதிர்ப்பும்னு சொல்லிட்டாருங்களா. அப்புறம் ஈ சேரி, சேரின்னா செல்வாயாக, செல் சேல் என்று நெடிலாக மாறும். சேல் கூட்டல் தீ சேர்த்து எழுதுனா சேரி என்று வரும், செல்வாயாக. அதுக்கப்புறம் உண்மார், படற்கையில் வரக்கூடியது பாருங்க. உண்மார், அது உண்பார் என்கிற பொருளை தரக்கூடியது. அவர்கள் உண்மார், எதிர்வை தருகிறது. அதுக்கப்புறம் பா அந்தம், பா கூட்டல் அந்தம் சேர்த்து எழுதுனா பாந்தம்னு வரும். பா அந்தம். இம்மாரில் இந்த அம்மா கூடுதலாக விழுந்து போச்சு, எழுத்துப்பிழை, அதை விட்டுருவோம். பா கூட்டல் அந்தம் பாந்தம். பா என்கிற அந்தம்னாலும் ஈருனாலும் விகுதினாலும் பொருள் ஒன்று தான். அப்போ பகர ஈறு என்ன செய்யும், செலவோடு வரவும். இறந்த காலத்தையும் காட்டும் எதிர்காலத்தையும் காட்டும். என்பன்னு சொன்னால் என்று சொல்வார்கள்னு அர்த்தம், என்று சொன்னார்கள்னு அர்த்தம், என்று சொல்வார்கள்னு அர்த்தம். உண்ப உண்டனர்னு அர்த்தம், உண்பார்கள்னு அர்த்தம், ரெண்டுத்துக்கும் அர்த்தம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் செய்யும் நிகழ்வு எதிர்ப்பும். செய்யும் மாடு மேயும் என்றால் மேய்கின்றதுன்னு ஒரு அர்த்தம். மாடு பிறகு மேயும் என்றும் அர்த்தம் வரும். செய்யும் என்கிற வாய்பாடு, மீதியெல்லாம் விகுதி, இது வாய்பாடு. வாய்பாடுங்கிறது பொதுவானது, பேட்டர்ன்னு சொல்கிறோம் பாருங்க, அப்படி இருக்கிறது. செய்யும் என்பது வாய்பாடு தான். நிகழ்வு எதிர்ப்பும் என்னைக்கு நாம் சொல்கிறோம். நிகழ்வு எதிர்ப்பு ரெண்டுத்துக்கு வருது. அதுக்கப்புறம் எதிர்மறை மும்மையும் ஏற்கும். உண்ணா, மாடுகள் நேற்று மேயா, இன்று மேயா, நாளை மேயா
இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், தீதும் நன்றும் பெறுதர வாரா, இந்த மாதிரியான சொல்லாட்சிகள் இருக்கு பாருங்க. எதிர்மறை மும்மையும், மும்மைனா முக்காலமும் ஏற்கும் ஈங்கே என்று சொல்லப்படுவதை பார்க்கிறோம். இவை சில இலன்னு கடந்த நூற்பாவில் சொன்னார். அப்ப இங்க என்ன சொல்றாரு, இங்க விகுதிகள் காலம் காட்டும் என்கிற பதிவை பார்க்கிறோம். இதுக்கு முன்னே இடைநிலைக்கு தான் அந்த தகுதி உண்டு, ஒருவேளை இடைநிலை இல்லாத போது, இதெல்லாம் இடைநிலை இல்லாமலே காலம் காட்டக்கூடியன. இடைநிலைக்கு வேலை இல்லை. வாழ்கூட்டல் க அங்கே எங்கே இருக்கு இடைநிலை, இக்கு ஆண் பிரிக்கக்கூடாது. அதனால விகுதியே காலம் காட்டுகிறது. சில நேரத்தில் பகுதியும் காலம் காட்டும். இந்த கூடோரு என்று முடியக்கூடிய பகுதிகள் பார்த்தீங்கன்னா, புகு, புக்கான் பகுதி ஒற்று இரட்டித்து இறந்த காலம் காட்டியது என்பார்கள். நகு, நக்கான், நகுதல்னா சிரித்தல், நகுதல் பொருட்டன்று நற்றல். விடு, விட்டான். போடு, போட்டான். பெரு, பெற்றான். உரு, உற்றான் என்றெல்லாம் வருது பாருங்க. ஆக உயிர்மை எழுத்து ஈற்று பகுதிகள் சில ஒற்று இரட்டித்து இறந்த காலம் காட்டுவது உண்டு. அதே மாதிரி பிற இடைநிலைகள் காலம் காட்டும். நாம் சிலது தான் படித்தோம். இத்து, இட்டு, இற்று, எண்ணு இறந்த காலம் காட்டும், கிறு, கின்று, ஆண் என்று நிகழ்காலம் காட்டும், இப்பு, இவ்வு எதிர்காலம் காட்டணும் தான் படித்தோம். இவை போக இன்ன பிற இடைநிலைகளும் உண்டு. அது எது எதுன்னு பார்க்கலாம். யகர ஒற்று இறந்த காலம் காட்டும். போயது ஈய இருக்கு பாருங்க, இறந்த காலம் காட்டுது. ஆகிடந்து, ஆயிருந்து என்று வரக்கூடியன சில நேரம் நிகழ்காலம் காட்டும். உண்ணா கிடந்தான், உண்ணாவிருந்தான், ஆண் இன்று போல அவையும் காட்டுகின்றன. ககர இடைநிலை எதிர்காலம் காட்டும். செய்கேன், என் செய்கேன், அது எதிர்காலம் காட்டுது. இசின் இறந்த காலம் காட்டுது. என்றிசினோர் இறந்த காலம் காட்டுகிறது. அப்புறம் எதிர்காலம் காட்டக்கூடியது மகரமை, மண் என்கிற சொல்லு. என்மர், அதில் என்மர்னா 8 பேரும் கிடையாது, 2 சுழி எண், ரன்னகரம். என்மர், என்பர்னு பொறுத்தரும். என்மனார் என்று சொல்வார்கள். உயர்தினை என்மனார் மக்கட் சுட்டே. அங்கே மண் என்பது எதிர்கால நிலையாக அமைகிறது என்று உரையாசிரியர்கள் சுட்டுகிறார்கள். அந்த மாதிரி பெயரெச்ச வினையெச்சங்களிலே விகுதியை காலம் காட்டக்கூடிய தன்மையை பார்க்கலாம். இதெல்லாம் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நாம் அமைச்சிக்கணும். அப்புறம் ஈங்கே என்ற மிகையால் காண்டும் என்பது, இப்போ சில விதிவிலக்குகளை சொல்றார். காண்டும் என்று சொல்லும்போது டூட்டும் கழிவு மட்டும்தானே சொன்னாங்க இறந்த காலம்னு. சில நேரத்தில் அது எதிர்காலம் காட்டுவதும் உண்டு. காண்போம் என்கிற பொருளிலும் வருவது உண்டு. பிற்காலத்தில் இலக்கியங்களில் வந்ததுனால, அதாவது விதப்பு கிளவின்னு சொல்லுவாங்க ஈங்கேங்கிறத, கூடுதலாக வர சொற்கள். அதை வச்சு விதப்பு கிளவி வேண்டியது விளைக்கும் என்று குறிப்பு சொல்லி விதிவிலக்குகளாக பிற்காலத்தில் வந்தவற்றையெல்லாம் இதில் சேர்த்து அமைத்து விடுவார்கள். காண்டும் என்பது காண்போம் என எதிர்காலம் தந்தது. அந்த மாதிரி வருதி, வருகின்றாய் என ஈகரம் நிகழ்காலம் காட்டுவதும் உண்டு. ஈகரம் எதிர்காலம் தான் காட்டும்னு சொன்னார். சில நேரத்தில் நிகழ்காலமும் காட்டுவது உண்டு. இப்படி ஒரு கருத்து. அப்புறம் மும்மையும் என்ற முற்றுமையை, முற்றுமை ஒரோ வழி எச்சமுமாகும் என்கிற காரணத்தினாலே அதை எச்ச உண்மையாக ஆக்கி நடந்திலன், நடவானின்றிலம் என எதிர்மறை ஒரு காலம் ஏற்று வருதலும் உண்டு. நடந்திலன் இறந்த காலம், நடக்கின்றிலன் நிகழ்காலம், அந்த பொறுமையில் வர்றதும் உண்டு. முக்காலத்துக்கும் பொது சொல்லா வர்றதும் உண்டு. தனித்தனியாக ஒவ்வொரு காலத்தை உணர்த்துவதும் உண்டு என்று உரையாசிரியர்கள் ஆங்காங்கே குறிப்பிடுகிறார்கள். அந்த மாதிரி சங்கர நமச்சிவாயருடைய உரைப்பகுதி இந்த ஆகாரக்கேடு, எதிர்மறையில் வரக்கூடிய ஆகாரக்கேடு குறித்து அருமையான கருத்தை நமக்கு தருகிறது. நடவான் அப்படின்னு ஒரு சொல்லு, அதில் நடப்பகுதி, அது என்ன சொல்றாரு, அது ஆகார விகுதியுடன் புணர்ந்து நடக்கூட்டலா சேர்த்து எழுதும்போது வகரம் வரும், நடவா என்று மாறி அது ஆண் விகுதியோடு சேருகிறது. நடவா கூட்டல் ஆண். அப்போ வருமொழி விகுதியில் இருக்கக்கூடிய ஆணில் இருக்கிற ஆ கெடுது. அத்தின் அகரம் அகரமுனை இல்லைன்னு வரும் தொல்காப்பியர். அந்த மாதிரி வருமொழியில் இருக்கக்கூடிய விகுதியில் இருக்கக்கூடிய ஆ கெட்டது. அப்போ நடவான், நடவாவான் ஆகிடும் இல்லைன்னா. அதனால் நடவான் என்று மாறியது அப்படின்னு குறிக்கிறாரு. நட இவ் ஆ கூட்டல் ஆண் விகுதியின் ஆகாரம் கெட்டது என்றார். ஆனால் இன்னைக்கு நாம் என்ன சொல்கிறோம், நட பகுதி, இவ் எதிர்கால இடைநிலை, ஆ எதிர்மறை இடைநிலை புணர்ந்து கெட்டது, ஆண் படற்கை ஆண்பால் வினைமுற்று விகுதி என்பது இன்றைய சிந்தனையாக இருக்கிறது. எப்படியா இருந்தாலும் அதை எதிர்மறை கெடுதுன்னு சொன்னார் பாருங்க. அதான் நுட்பமான விஷயம். ஒரே ஒரு ஆகாரம் தான் இருக்குது, ஆனால் எங்கே போச்சு
அது விகுதியில் கெட்டதா இடைநிலை கெட்டதா என்பது பிறகு ஆராய்ச்சி, அது அவருடைய கருத்து. ஆனால் எதிர்மறை கெடுதுன்னு ஒரு நுட்பத்தை சொன்னார் பாருங்க, அதுதான் அங்கே முக்கியம். மொழியியலாளர் கூட பார்த்தீங்கன்னா நடவான் என்பதை எழுத சொன்னால் நட கூட்டல் யூ கூட்டல் 0 மார்பின் போடுவாங்க. ஒரு ஓ மாதிரி போட்டு குறுக்க ஒரு கோடு போடுவாங்க. ஒரு கோடு போட்டு ஒரு வட்டம் ஓ போட்டு அது மேலே மேலிருந்து சாய்மானமாக ஒரு கோடு இருப்பாங்க. அது 0 மார்பின்னு பேர். கூட்டல் ஆண், அது எதிர்மறை அங்கே இருக்க வேண்டியது இல்லாமல் போனது என்கிற குறிப்பை தரக்கூடியது என்று பார்க்கிறோம். அப்போ இந்த மொழியியலாளர் சிந்தனை உட்பட சங்கர நமச்சிவாயர் இடத்துல அன்றைக்கு அமைந்திருக்கிறது என்பதை நினைத்து பார்க்கும்பொழுது நமக்கு வியப்பாக இருக்கிறது. மேலும் கூடுதலாக சில தகவல்களையும் அவர் தருவார் சங்கர நமச்சிவாயர். நடவா என்னும் அகிரணை பன்மை பகுபதம், நடவா அது அகிரணை பன்மை பகுபதம், அது ஆவே எதிர்மறை கண்ணதாகும் என்ப ஆகலின் பால் காட்டும் ஆகார விகுதியன்றி எதிர்மறை ஆகாரம் வேண்டாது முடிந்தது. அங்கே நட கூட்டல் ஆ, அந்த இவ்வு இடையில் வந்தது உடம்படும் ஐயா, இதில் வேற ஒரு ஆகாரம் வர வேண்டிய அவசியம் இல்லை, விகுதியே எதிர்மறை காட்டியது என்று ஒரு குறிப்பை தருகிறார். நடந்திலன் நடவானின்றிலன் என்பவற்றுள் கால இடைநிலையும் அவற்றை மறுத்து இல் என்னும் எதிர்மறை இடைநிலையும் தந்து அவற்றை ஓர் பகுதியாக்கி முடிக்க என்று செய்தி சொல். 2 இடைநிலைகள் வரலாமான்னா வரலாம். இப்போ நடந்திலன் என்பதை எப்படி எழுதுவோம்? நட பகுதி, இத்து சந்தி, இந்தானது விகாரம், இத்து இறந்த கால இடைநிலை, இல் எதிர்மறை இடைநிலை, படற்கை ஆண்பால் வினைமுற்று விகுதி என்று எழுதுவோம். எப்படி 2 காலம் வரலாமான்னு வரலாம். அதாவது 2 இடைநிலை வரலாமான்னு இறந்த காலத்தில் வர வேண்டியதான நிகழ்ச்சி நடக்காததை குறிக்கிறது எதிர்மறை என்று சொல்லி புதிய சிந்தனைகள் நமக்கு ஏற்படுத்துகிறார். இதே மாதிரி மாதவ சிவஞான யோகிகளுடைய உரை வழி பல புதிய செய்திகளை பெற முடிகின்றது. இந்த நூற்பாவுக்கான பகுதியில் எழுதப்படுவது என்னும் பொருட்கண் எழுது என்று ஒரு முதல்நிலை இருக்கிறது. அதனோடு செயற்படு பொருண்மை உணர்த்தக்கூடிய ஐகார விகுதி புணர்ந்து கெட்டது. ஐ வந்து அது கெட்டு போச்சான். அது கெட்ட வழி தகரம் இரட்டித்து, எழுது என்பது இரட்டித்து எழுத்து என முடிந்தது. ஐகாரம் வந்து கெட்டது, புணர்ந்து கெட்டது, தகரம் ஒற்று இரட்டித்து எழுத்து என்று மாறியது. அதே போல உண்ணுவது ஊன், உண்ணப்படுவது ஊன், ஊன்னா உணவுன்னு அர்த்தம், டன்னகரம். தின்னப்படுவது தீன், தீன் தீனி, நொறுக்கு தீனி என்று சொல்ற பாருங்க. கொள்ளுவது கோல், கைப்பற்றுவது. அந்த மாதிரி பொருளை ஊன் தீன் கோல் என வருவன செயற்படு பொருண்மை உறுத்தும் ஐகார செயற்படு பொருண்மை உணர்த்தக்கூடிய ஐகார விகுதி புணர்ந்து கெட்டு முதல் நிலை நீண்டு நின்றன. ஊன் என்பது ஊன் என்றானது, தின் தீனானது, கொல் கோல் என்று ஆனது என்பார். அந்த மாதிரி இன்னொரு நுணுக்கம் சொல்லுவார். உடுக்கை என்பது, உடுக்கைக்கு 2 பொருள் உண்டு. பெயர் சொல்லாகவும் சொல்லலாம், வினை சொல்லாகவும் சொல்லலாம். உடுக்கப்படுகிற உடையை குறிக்கிறதும் உண்டு உடுக்கை. உடுக்கை இழந்தவன் கை போல, அங்கே உடுக்கை என்பது ஆடையை குறிக்குது. உடுக்கை என்றால் உடுத்தல். ஒரு சொல்ல நம்ம கேள்விப்படுறோம், வெறுக்கைன்னு ஒரு சொல்ல கேள்விப்படுறோம். வெறுக்கைனா 2 அர்த்தம். வெறுக்கைனா செல்வம்னு ஒரு அர்த்தம், வெறுக்கைனா வெறுத்தல் என்று இன்னொரு அர்த்தம் தொழிற்பெயர் வடிவத்தில் வரும். அதே மாதிரி தான் இங்கே உடுக்கை ஆடைன்ற பொருளையும் தருது, உடுத்தலாகிய ஒரு பொருள் வினை தன்மை சார்பாகவும் தருது. அதான் எழுதுறாரு இங்கே. ஒடுக்கப்படும் பொருளை உணர்த்தும் காலத்து ஐகார விகுதி அமைக்க வேண்டும். ஆனால் அதுவே புடைபெயர்ச்சியை உணர்த்தும் காலத்து கை விகுதி. பெயர் சொல்லா இருந்த ஐ விகுதி வினைச்சொல் வடிவத்தில் வந்தால், அதாவது தொழிற்பெயர் மாதிரியான நிலையில் வந்தால் உடுக்கை, அங்கே கை விகுதி என்று தெரிந்து உணர்க. அடேப்பா, எவ்வளோ நுணுக்கமான செய்தி. அதே மாதிரி இன்னும் நமக்கு சில நூற்பாவை பார்த்ததும் சிலர் கேட்கலாம், ஐயா இதெல்லாம் சேர்த்து மொத்தமாக எழுதிருக்கலாமே, ரூ ரும் தூ தும் பா என்பன இறந்த காலமும் எதிர்காலமும் தரும்னு ஒரே வழியாக எழுதலாமே, இவர் தான் சுருங்க சொல்லலாமே, ஏன் இப்படி பண்ணியிருக்காரு, சுருங்க சொல்லுதல் வல்லவர் ஆயிற்றே என்று கேட்டால், விளங்குதல் பொருட்டு. ஏன்னா இதை பார்க்கும்போதே பயமாக இருக்குது, மொத்தமாக சேர்த்து எழுதுனா கஷ்டமாக இருக்குன்றதுனா எளிமைப்படுத்தி அவர் என்ன பண்ணியிருக்காரு, விளங்குதல் பொருட்டு விகற்பத்தின் முடித்தல் என்னும் உத்தியினாலே இதை வகுத்து காட்டினார், வகைப்படுத்தி சொல்லியிருக்கிறார், வேற ஒன்றும் கிடையாது. ஆக இதெல்லாம் இவர் புதுசாக அமைச்சுக்கிட்டது. பகுதி விகுதி என்னும் சூத்திரம் முதல் இதில் முடிய போகிற சூத்திரம் இது. இச்சூத்திரம் வரையும் பகுபதங்களை மேலோர் முடித்தவாறு முடித்து காட்டியமையின் இது முடித்து காட்டல் என்னும் உத்தி. அது மட்டும் கிடையாது, முன்னை தமிழ் நூல்களில் இல்லாதவைகளையெல்லாம் இந்த ஆசிரியர் தாமாகவே பகாபதம் பகுபதம் என்று முன்னே நாட்டி இந்த சூத்திரம் வரையிலே அவற்றிற்கு இலக்கணம் கூறி நிலைநிறுத்திய காரணத்தினாலே இந்த பகுதி இருக்கிறதே இது தான் நாட்டி தனாது நிருப்பு.
இவராகவே ஒரு கொள்கையை ஏற்படுத்தி அதை கடைசி வரையிலே கடைபிடிக்கக்கூடிய திறமையை பார்க்க முடிகிறது. அது மட்டும் கிடையாது. இந்த நூற்பா பார்த்தீங்கன்னா விகுதி பற்றி பேசுது. இடையில் இருந்த 4 நூற்பா பார்த்தீங்கன்னா பெயர் இடைநிலை, இறந்த கால இடைநிலை, நிகழ்கால இடைநிலை, எதிர்கால இடைநிலை என்று நடுவில் 4 நூற்பா பேச்சு. அதுக்கு முன்னே இருக்கிற நூற்பா ஆண் என்று விகுதியை பேசியது. அப்போ 4 நூற்பாவுக்கு முன்னே இருக்கிறதும் விகுதியை பற்றி பேசுகிறது, இதுவும் விகுதியை பற்றி பேசுகிறது என்று பார்க்கிற பொழுது இவை இரண்டும் தொடர்புபடுத்துகிற பொழுது இந்த சூத்திர நிலை நாம் என்ன சொல்லலாம்? தவளை பாய்த்து என்று சொல்லலாம். இப்படி பலவாறாக சிந்திக்க வாய்ப்பு இருக்கிறது. இந்த அளவிலே பகுபத உறுப்புலக்கண செய்திகள் இந்த பதவியில் இந்த அளவுக்கு நிறைவேறின பகுதி, விகுதி, இடைநிலை பற்றி மட்டும் சிந்தித்திருக்கிறோம். ஏன இனி வரக்கூடிய உயிரீற்று புணரியல், மெய்யீற்று புணரியல், உருவு புணரியலில் விவரிக்கப்படும். அடுத்து வடமொழியாக்கம் என்கிற ஒரு செய்தி பேசப்படுகிறது. வடமொழி என்று சொன்னால் வடமொழி, ஆரிய மொழி, சமஸ்கிருதம் எல்லாம் ஒரே விதமான பொருண்மையை உடையனதான். சமஸ்கிருதம், கிருதம்னா எழுத்து, சமஸ்கிருதம்னா ஒழுங்குபடுத்தப்பட்ட எழுத்து. வடதேசையில் பேசப்படுறது. இது தென்மொழி என்று தமிழையும் வடமொழி என்று சமஸ்கிருதத்தையும் சொல்லக்கூடிய வழக்கம் உண்டு. சிவபெருமானுடைய உடுக்கையிலிருந்து இவை இரண்டும் பிறந்தன என்று சொல்லுவார்கள். சமய உலகத்தில் இதில் பேதம் பார்க்க மாட்டார்கள். ஆரியன் கண்டாய் தமிழன் கண்டாய் என்பதும் ஆரியமும் செந்தமிழும் ஆனான் கண்டாய் என்றும் நாவுக்கரசருடைய தேவாரத்தில் பார்க்க முடிகிறது. ஆக சமயவாதிகளுக்கு மொழி வேறுபாடு என்பது இல்லை. இந்த மொழி ஒரு மொழியோடு இன்னொரு மொழி கலப்பது என்பது தவிர்க்க முடியாதது. அதில் சமஸ்கிருதமும் வடக்கே சமஸ்கிருதமும் தெற்கே தமிழும் சிறந்திருந்த காரணத்தினால இவற்றின் கலப்பு தவிர்க்க முடியாத நிலை. இன்றைக்கு ஆங்கில புலமை உடையவர்கள் பெரிதாக மதிக்கப்படுவது போல அன்றைக்கு வடமொழி புலமை உடையவர்கள் மதிக்கப்பட்டார்கள். மயிலமுருகன் பிள்ளைத்தமிழ் எழுதக்கூடிய வைத்தியநாத தேசிகர் ஒரு பாடல் முழுக்க வடமொழி சொல்லியே பயன்படுத்தியிருக்கிறார். அந்த மாதிரி அருணகிரிநாதர் செந்தமிழால் பகரார்வம் என்று ஒரு பாடல்களை கேட்டுவிட்டு அது தவிர மீது எல்லா கட்டளை கழித்துள்ள வரக்கூடிய மற்ற எல்லா சீர்களையும் சொற்களையும் வடமொழியிலேயே அமைச்சிருக்கிறார். இது எதை குறிக்கிறது என்று சொன்னால், அந்த காலத்தில் வடமொழி புலமை இருந்தால்தான் பெரும் புலவர் என்று மதிக்கப்பட்ட ஒரு விதமான மனநிலையை குறிக்கிறது. அவ்வளவுதான். சரி, மொழிக்கலப்பு வளர்ந்து வரும் சமுதாயத்திலே தவிர்க்க இயலாது. அரசியல் மாற்றம் காரணமாகவோ, வணிகம் காரணமாகவோ, சமயம் காரணமாகவோ மொழிக்கலப்பு ஏற்படுகிறது. ஆகையினால ஆனால் அதே நேரத்தில் இதை ஒழுங்குபடுத்த வேண்டிய ஒரு கடமை எல்லோருக்கும் இருக்கிறது. அதில் இலக்கண ஆசிரியர்கள் முக்கியமானவர்கள். தொல்காப்பியரும் கூட வடமொழியாக்கத்தை பற்றி பேசியிருக்கிறார். வடமொழி சொற்களை தற்பவம் தற்சமம் என்று சொல்லி எவையவற்றையெல்லாம் ஏற்றுக்கொள்ளலாம் என்று ஒரு வரையறையை தருகிறார். படைப்பாளிகளுக்கும் அந்த சிந்தனை இருந்திருக்கிறது. சான்றாக திருமுருகாற்றுப்படையில் நாவலோடு பெயரிய புலம்புனை அவிரிழை என்று ஒரு சொல்லாட்சி வரும். அதாவது தங்கத்தில் 4 வகைகள் உண்டு. ஆடகம், கிளிச்சிறை, சாம்பூனதம், சாதரூபம் என்று சொல்லுவார்கள். சாம்பூனதம் என்று சொன்னால் சாம்பு, சம்பு, ஜம்பு என்பது நாவல் பழத்தை குறிக்கும். ஜம்புலிங்கம் அங்கே நாவல் மரத்துக்கள் இருக்கக்கூடிய சிவலிங்கத்தை. சாம்பூனதம் என்றால் நாவற்பழ நிறமுடைய தங்கம். அது ஒரு விதமான சிறப்புடையது. ஆகையினால் அதை சாம்பூனதம் என்று எழுதாமல் நாவலோடு பெயரிய புலம்புனை அவிரிழை என்று தமிழ்படுத்தி இருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய அக்கறை எந்த அளவுக்கு தமிழ்பால் இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். ஏன்னா சங்க தமிழ் புலவன் அல்லவா, தலைமை புலவன் அல்லவா. அது மாதிரி கம்பரும் கூட இரணியாட்சன் என்கிற சொல் வருகிற பொழுது பொற்கண்ணன் என்ற வரையிலே மொழிபெயர்த்திருக்கக்கூடிய தன்மையை பார்க்கிறோம். இப்போ நாம் மொழிபெயர்ப்பு பற்றி தெரிந்து கொள்ளப் போவதில்லை. ஆனால் ஒலிபெயர்ப்பை பற்றி சிந்தனை தான் இங்கே நிலவுகிறது. சங்ககாலம் தொடங்கி திருக்குறள், 14 கணக்கு, இப்படி படிப்படியாக இது வளர்ந்து வந்த நிலையை நாம் பார்க்குறோம். வடமொழி கலப்பு காலந்தோறும் அதிகரித்து வந்திருக்கிறது. அதில் தவிர்க்க முடியாத அளவுக்கு பவுனந்தியார் காலத்தில் வரும்பொழுது இதுக்கு கட்டாயம் ஒரு அணை போட்டாகணும். வடமொழி சொல் எது எது, தமிழ் மொழி சொல் எது எது, வடமொழி எழுத்தை தமிழில் எப்படி உச்சரிக்க வேண்டும், முடிந்தவரையிலே தமிழ்படுத்தணும் அப்படிங்கிற அக்கறை அவருக்கு ஏற்பட்டிருக்கிறது. இப்போ யா, ரா, லா இதெல்லாம் மொழி முதல்ல வராது. அதை மொழி முதலாக்கி தமிழாக மாற்ற வேண்டும் என்று சொன்னால் எந்தெந்த எழுத்துக்களையும் முன்னதாக சேர்க்க வேண்டும். அது மாதிரி இடைநிலை சொற்கள் 2 சேர்ந்து வராது. பக்தி என்று வரக்கூடாது, அதை பத்தின்னு தமிழ்படுத்தலான்னு இவர் தான் சொல்கிறார். அப்போ எப்படி தமிழ்படுத்துவது? மொழி முதல் எழுத்துக்கள், இடை எழுத்துக்கள் இவற்றை தமிழாக்குவது எப்படி? தமிழின் நீர்மை கெடாமல் அவற்றை பயன்கொள்வது எப்படி? சில நேரங்களில் எது தமிழ் எது பிறமொழி என்று கூட தெரியலை, நம்மளாலேயே தெரிஞ்சுக்க முடியல. அதிகம்னு ஒரு சொல்ல ஒரு பாய் எழுதும் போட்டிக்கு எழுதி அனுப்பிச்சேன் புதுச்சேரிக்கு. உடனே அதிகம் என்கிற சொல் இருந்ததனால் தங்கள் தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்று சொன்னார்கள். நான் சொல்கிறேன், அதிகம் என்பது என்ன என்று சொன்னதும் அது அதிகம் என்பது பிறமொழி சொல், நீங்கள் மிகுதி என்கிற சொல்லை பயன்படுத்த வேண்டும் என்றார்கள்.
இது ரொம்ப அதிகம் என்று சொல்லிவிட்டு நான் என்னுடைய நிலைமைக்கு வருந்தினேன். ஆக எந்த சொல் தமிழ்னு தெரியல. சலம் என்கிற சொல்லி சிலர் ஜலம்தான் சலமாயிற்று என்கிறார்கள். தமிழ் பற்றுடையவரை கேட்டால் சலசலத்து ஓடுவது சலம், ஏன் ஜலத்திலிருந்து சலம் வந்ததாக சொல்கிறீர்கள் என்கிறார்கள். வேட்டி என்கிற சொல் எப்படி வந்ததுன்னா அது வெட்டப்பட்டதுனால வேட்டி, துண்டுபடிக்கப்படுவது அல்லது துணிக்கப்படுவது துணி, அறுக்கப்படுவது அறுவை என்று தமிழ் சொல் என்கிறார்கள். சிலர் வேஷ்டி என்பது வேட்டியானது என்கிறார்கள். ஆட்டுக்குட்டி என்பதை கூட ஆஸ்டு கொஷ்டி தான் ஆட்டுக்குட்டி ஆனது என்று சொல்லக்கூடிய பெருவழிகளும் இருப்பார்கள் போல தெரிகிறது. இதற்கெல்லாம் அகராதியியல் துறையினர் தான் முடிவு காண வேண்டும். இந்த சிக்கலுக்கெல்லாம் எது தமிழ்ச்சொல் எது அயற்சொல் என்று கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நிறைய இருக்குது. பாவாணர் நிறைய சொற்களை தமிழ் சொற்கள் என்று நிறுவி காட்டுகிறார். இந்த மாதிரி நிறைய சொற்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய பெரும் பொறுப்பில் இருக்கிறோம். அது தனிச்சிந்தனை. நாம் இங்கே வருவோம். இங்கு கூறப்படக்கூடிய அந்த வடமொழி எழுத்துக்களுடைய எண்ணிக்கை எல்லோருக்கும் உடன்பாடானா இல்லை. ஆனாலும் வடமொழி இலக்கண நூலாருள் ஒரு சாரார் கொள்கையை தழுவி இருக்கிறது. இப்போ நம்ம பவனந்தியார் சொல்ல போகிறது. பெரும்பாலும் இது மிகச்சிறப்பாக அன்றைய காலகட்டத்தில் வழங்கப்பட்ட பாணினி வியாகரணம் இருக்கிறது பாருங்க, அஷ்டாத்தியாயி, அதை அடிப்படையாக கொண்ட தன்மை எது என்று தெரிந்து கொள்ள முடிகிறது. அதை வச்சு தான் இவர் இங்கே வரையறைப்படுத்தியிருக்கிறார். பொதுவாக நாம் சிலதை கேள்விப்பட்டிருப்போம். தற்சமம், தற்பவம். ஆரிய மொழியிலிருந்து தமிழில் வழங்கும் சொற்கள் வட சொற்கள் எனப்படும். அவை இருமொழிக்குமான பொது எழுத்துக்களை, அதாவது பொது உச்சரிப்புகளை உடையனவாக இருக்கும். எந்த திரிவும் இருக்காது. தத் சமம், தத்துனா அது, சமம்னா நிகர். வட சொல்லுக்கு நிகரான தமிழ்ச்சொல் தற்சமம் எனப்பட்டது. அமலம், கமலம், காரணம், உருவம், இதெல்லாம். இதை விட ரொம்ப அழகாக இளம்பூரர் சொல்லுவார். வடசொல் என்று எதை சொல்கிறது தெரியுமா? வடசொல்லாவது வடசொல் போலும் தமிழ்ச்சொல். இப்போ நமக்கு ஒரு ஐயம் வருது. வடமொழியிலையும் இதே எழுத்துக்கள் இருக்கின்றன, இதே வார்த்தைகள் இருக்கின்றன என்று சொன்னால் அப்போ வடமொழிக்காரர்கள் இதை தமிழ்ச்சொல் என்று சொல்லுவார்களா? நாம் இதை வடச்சொல் என்று ஒத்துக்கொள்கிறோம். அவர்கள் அப்படி சொல்கிறாங்க. அவர்கள் தமிழ்ச்சொல் போலும் வடசொல் என்று அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களான்னா தெரியல. ஆனால் இவர்கள் இப்படி வச்சு வடசொல்லாவது வடசொல் போலும் தமிழ்ச்சொல், அங்கே இருக்கிற மாதிரியே நம்மகிட்ட இருக்குது, அது மாதிரி இருக்கிறனால அந்த பேரை நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படிங்கிறார். ஆக இது நம்ம சொல்லுன்னு உறுதிப்படுத்துகிறார். அதுதான் முக்கியமான செய்தி. தமிழுக்கும் ஆரியத்திற்கும் உரிய பொது எழுத்துக்கள் அது பார்த்தோம். சில நேரம் பொது எழுத்தும் ஆரிய சிறப்பு எழுத்து தமிழ் எழுத்தாக கொஞ்சம் மாற்றுவோம். அதற்கு பெயர் தற்பவம். தற்பவம், தத்துனா அது, பவம்னா பிறக்கிறது. தமிழின் தன்மைக்கு ஏற்ப சமஸ்கிருத ஒலியானது மாற்றிக்கொள்ளப்படுகிறது. ஹரன், தமிழில் அரண், ஹாவுக்கு பதிலாக ஆ, ஹரி, அரி என்று நாம் மாற்றிக்கொள்கிறோம். இப்படி வகை தொகைகளை கேள்விப்பட்டிருக்கிறோம். சமஸ்கிருதம் உள்ளிட்ட வடமொழி சொற்கள் சில தமிழில் உலகியல் வழக்கிலும் செய்யுளியல் வழக்கிலும் வழங்குமிடத்து அவற்றை தமிழ் எழுத்துக்களால் எழுதி தமிழ் ஓசைப்பட சொல்லிக்கொள்ளும் இந்த சொற்கள் எல்லாம் வட சொற்கள் எனப்படுகின்றன. சரி, இளமுறை ஒட்டிய கருத்து இது. வடமொழியில் உள்ள எழுத்துக்களில் சில தமிழில் இல்லை. அவற்றை தமிழில் உள்ள எழுத்துக்களை கொண்டு தமிழாக்கி ஏற்றுக்கொள்ளும் முறையே வடமொழி ஆக்கம் எனப்படுகிறது. அவரிடத்துல இருக்கக்கூடிய எழுத்து சிலது நம்மகிட்ட இல்லை. ஸ்ரீதனம், ஸ்ரீ இல்லை, அதே போல சீதனம்னு எழுதிடுறோம், அவ்வளவுதான். அவ்வகையில் இருமொழிகளுக்கும் பொதுவாக அமையக்கூடிய எழுத்துக்களால் வரக்கூடிய வட சொற்கள் உள்ளவாறு அமைகின்றன. சிறப்பு எழுத்துக்களால் வரக்கூடியன வேண்டிய மாற்றங்களை பெறுகின்றன. அதை பற்றி பேசக்கூடியது இந்த பகுதி. ஆக இவற்றை உள்ளவாறு உணர வேண்டும் என்று சொன்னால் ஆரியத்துக்கு எது எது உயிரெழுத்து, எது எது மெய்யெழுத்து, தமிழுக்கு எது எது உயிரெழுத்து, எது எது மெய்யெழுத்து, ஆரியத்துக்கும் தமிழுக்கும் பொதுவான எழுத்துக்கள் எவை எவை, அவ்வவற்றுக்கு சிறப்பான எழுத்துக்கள் எவை எவை, அவற்றை தெரிந்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமையாகிறது. தமிழில் நாம் உயிர் எழுத்து என்று எதை சொல்கிறோம்? வேறு எழுத்தின் துணையின்றி இயங்குவது எதுவோ அது உயிர் எழுத்து. அதுபோல் வடமொழியாளர்கள் என்ன சொல்கிறாங்க? ஸ்வரம், அதை நாம் சுரம்னு சொல்கிறோம். சுரம் என்கிற எழுத்துக்கள் வேறு எழுத்தின் துணையின்றி இயங்குவதால் அவை நம்முடைய உயிரெழுத்தை ஒத்தன. அதை அச்சு என்று சொல்வார். ஹச், அதை நம்ம அச்சு என்று ஒரு குறியீட்டு நிலையில் பிரத்யாகார முறைன்னு சொல்லுவாங்க. அப்படின்னு நாம் சொல்கிறோம். அப்படி அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய ஸ்வரம் அல்லது அச்சு என்று வரக்கூடிய எழுத்துக்கள் எண்ணிக்கை 16. நம்மகிட்ட எத்தனை உயிரெழுத்து? 12. அவர்களிடத்தில் 16. சரி, வடமொழியாளர்கள் அந்த மாதிரி
பிற எழுத்தின் துணை இல்லாமல் இயங்க முடியாதது, பிற எழுத்தின் துணையோடு தான் இயங்கக்கூடியது என்கிற நெருக்கடியில் இருக்கக்கூடிய எழுத்துக்களை, அதாவது நம்ம மெய்யெழுத்து போல் இருக்கக்கூடியதை அவர்கள் என்ன சொல்றாங்க, வியஞ்சனம் அல்லது வியஞ்சனம் என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அந்த எழுத்துக்கள் அவர்களிடத்தில் 37 இருக்குது, நம்ம கிட்ட 18 இருக்குது. நம்ம இடத்துல உயிர் 12, மெய் 18, அவர்களிடத்தில் உயிர் 16, மெய் 37. இதை நாம் நினைவு வச்சுக்கணும். ஆக அந்த 16ம் 37 மொத்தம் சேர்த்தா 53. ஆனால் உண்மையிலேயே கந்தர் அனுபூதி முதலான நூல்களில் பார்க்கும்போது 51 எழுத்து தான் அவர்களுக்கு உரியது. அந்த அடிப்படையில் தான் திருவள்ளுவ மாலை கூட எழுதப்பட்டிருக்கிறது என்று கருத வாய்ப்பு இருக்கிறது. அது கூட நாமகள், அசரீரி இதெல்லாம் சேர்த்து 53, அந்த எண்ணிக்கை கொஞ்சம் கூடுதலாகிட்டாங்க. 51 எழுத்து தான் கந்தர் அனுபூதியெல்லாம் பார்க்குற பொழுது. மாத்ருகா புஷ்ப மாலை என்று அவர்கள் சொல்லுவார்கள். அதன் கூட 2 எழுத்தை என்ன பண்ணிட்டாங்க அவங்க, வட எழுத்தினமோ அதுதான். பாலி மொழி வழக்கில் ஒரு 2 எழுத்து இருக்குது. உண்மையாகவே வடமொழி மெய் எழுத்து 35, பாலி மொழி வழக்கில் இருக்கக்கூடியது ஒரு 2 எழுத்து. ஆக 37 மெய் எழுத்தாக கொண்டார்கள். அதனால் அவங்க எண்ணிக்கை 53ஆக ஆகிவிட்டது. இது ஒரு குறிப்பு. ஆக வடமொழி உயிரெழுத்துக்கள் சுரங்களில் 16 இந்த செய்தியை தெரிஞ்சுக்கிட்டோம். இதில் எவை பொது எவை சிறப்பு என்பதை இந்த நூற்பா அறிவிக்கிறது. இதனுடைய பொருளை தெரிஞ்சுக்கிட்டு நூற்பாவுக்கு வருவோம். வடமொழி உயிரெழுத்துக்கள் அதாவது சுரங்கள் 16 இருக்கின்றன அல்லவா, அவற்றில் இடையில் இருக்கக்கூடிய 4, இறுதியில் இருக்கக்கூடிய 2, இந்த 6 போக, இந்த 6ம் சிறப்பு எழுத்துக்கள், இந்த 6 போக ஏனைய 10ம் பொது எழுத்துக்கள். ஒரு செய்தி, இந்த 6 மட்டும்தான் தெரிஞ்சு வரும். அதே மாதிரி வடமொழியில் இருக்கக்கூடிய மெய் எழுத்துக்கள் அதாவது வியஞ்சனம்னு சொல்கிறோமே, அது மொத்தம் 37. அதில் 5 வர்க்கங்கள்னு சொல்லுவாங்க. க ச ட த ப என்கிற 5 வர்க்கங்கள். அந்த வரிசையில் ஒவ்வொரு வர்க்கத்துலேயும் 5 எழுத்து இருக்கும். அதில் நடுவில் இருக்கிற 3 எழுத்து அவர்களுக்கே உரிய சிறப்பு எழுத்து. இந்த ஓரமும் அந்த ஓரமும் 5 எழுத்தில் முதல் எழுத்தும் கடைசி எழுத்தும் 5 வர்க்கத்தில் முதல் ஈறு இந்த எழுத்துக்கள் தமிழுக்கே உரியன. அப்போ 5 2 10, 5 வர்க்கத்தில் இருக்கக்கூடிய முதல் ஈறுகளை எடுத்து 5 2 10 எழுத்தும், யா ரா லா வா அப்படின்னு நடுவில் 4 எழுத்து வரிசையாக வரும். அந்த 4 எழுத்தும், லா என்கிற ஒரு எழுத்து இருக்கும் 5, அது ஒன்று சேர்த்தா மொத்தம் 15 எழுத்து. இவையெல்லாம் பொது எழுத்துக்கள். இப்போ மீண்டும் பார்த்தோம்னா உயிரில் 10 பொது எழுத்து தமிழுக்கும் ஆரியத்துக்கும், மெய்யில் 15 எழுத்து பொது எழுத்து. ஆக இந்த 25யும் பொது எழுத்து. இந்த 25 போக எஞ்சி இருக்கக்கூடிய எழுத்துக்கள் இருக்குது இல்லையா, உயிரில் ஒரு 6, மெய்யில் ஒரு 22, இந்த 28ம் திரியும் என்று இந்த நூற்பா சொல்லுகிறது. அது தெரிஞ்சுக்கிட்டோம்னா இது பொருளுக்கு போகலாம். இடையில் 4ம் ஈற்றில் 2ம் அல்லா அச்சு ஐ வறுக்க முதல் ஈறு எவ்வாதி நான்மை லா ஆகும் ஐம்பொது எழுத்து ஒழிந்த 4 திரியும். இடையில் 4ம் ஈற்றில் 2ம் மொத்தம் 16 எழுத்து இருக்குது. அதில் நடுவில் வரக்கூடிய ஒரு 4 எழுத்து, இடையில் 4 எழுத்து, கடைசியில் 2 எழுத்து, அல்லா அச்சு. இவை 6ம் அல்லாத அச்சு. அச்சுன்னா உயிர் எழுத்து. அந்த 10ம் பொது எழுத்துன்னு அர்த்தம் வச்சுக்கணும் நாம. ஐவருக்க முதல் ஈறு. ஈரின் ஏன் ஆச்சுன்னா வறுமொழியில் எகரம் வந்தால் நிலைமொழி உகரம் எகரமாகன்னு படித்தோம் இல்லைங்களா. நிலைமொழி உகரம் குற்றியல் உகரம் வறுமொழியில் யா வந்தா வாத்து யாருடையது வாத்தியாருடையதுன்னு படித்த பாருங்க. அந்த மாதிரி நாடு யாது நாடி யாது அப்படி இது மாறி போச்சு. அந்த முறைப்படியான பழைய வடிவத்தில் இது எழுதப்பட்டிருக்கிறது. அதுக்காக ஐவருக்க முதலீறு க ச ட த ப இதில் இருக்கக்கூடிய முதல் ஈறு அந்த எழுத்துக்களும் எவ்வாதி நான்மை யா ரா லா வா, அப்புறம் லா இன்னும் ஒன்று அந்த தள்ளி இருக்குது இந்த எழுத்து, இல்லைன்னா 5ன்னு சொல்லிட்டுருப்பார். ஆக இந்த 10, இந்த ஒரு 4 15, அதில் ஒரு 10. ஆக ஐயையும் பொது எழுத்து, ஐயை எழுத்து பொது எழுத்து, 25 எழுத்து பொது எழுத்து, 47 எழுத்து சிறப்பு எழுத்து, 47 28 சிறப்பு எழுத்து, 5 25 பொது எழுத்து என்று இதற்கு பொருள் கொள்ள வேண்டும். இதன் வடிவத்தை பார்ப்போம். ஆரிய உயிரெழுத்துக்கள் அச்சு அல்லது சுரம் எனப்படுகின்றன 16. இடையில் 4ம் இதான். ஈற்றில் 2ம் அ ஆ இ உ ஊ ரு ரு லு லு ஏ ஓ அவங்க கிட்ட கிடையாது, குரல் நம்ம கிட்ட மட்டும் தான் இருக்குது. ஏ ஐ ஓ ஔ அம் அஹ் அக அல்லது அஹ்ன்றாங்க.
இதை பார்த்தீங்கன்னா பச்சையில் இருக்கிறதெல்லாம் பொது எழுத்து 10, சிறப்பு எழுத்து சிவப்பில் இருக்கிறதெல்லாம் ஒரு 6 எழுத்து. இது அவங்க வடிவத்தில் எழுதியிருக்காங்க. இதை நம்ம பார்த்துக்க வேண்டியது. நம்ம எழுத்து மாதிரி இருக்கணும் கிடையாது, உச்சரிப்பு தான் நம்மளது மாதிரி இருக்குது, அவ்வளோதான். அ ஆ இ ஈ உ ஊ ஏ ஐ ஓ ஔ அம் அஹ் அப்படிங்கிற அவங்க வடிவம் இது. இது வடமொழி வடிவம். அதே மாதிரி மெய் எழுத்தை பார்த்தீங்கன்னா இதை எப்படி உச்சரிக்கணும்னு பாருங்க. அதாவது ஐ வர்க்கத்து முதல் ஈருன்னு சொன்ன பாருங்க. இந்த 5ஐயும் பாருங்க, முதல் எழுத்து கடைசி எழுத்து. இங்கே நான் கா ngா என்று எழுதியிருந்தாலும் கூட நம்ம இக்கு இங்குன்னு வச்சுக்கணும். நடுவில் இருக்கிறதும் அப்படி தான். அது உச்சரிப்புக்காக ஏ சேர்க்கப்பட்டது, இல்லைன்னா உச்சரிக்க முடியாது, நமக்கே தெரியும். அதனால் கா இதை எப்படி உச்சரிப்பாருங்க? கேஹெச் கா க க ngா. அதே மாதிரி சா சா ஜா ஜா ஞா டா தா டா த நா தா தா தா. இங்கே அழுத்தி கொடுக்கணும், அழுத்தம் கொடுக்கணும். இங்கே தா நா பா 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 மா. ஐ வர்க்கத்து முதல் ஈறு. அப்போ கா ngா சா ஞா டா நா தா நா பா மா இதெல்லாம். அப்புறம் யா ரா லா வா இது வரிசையாக வருது. 14 எழுத்து. இந்த பாருங்களா, இந்த 15ம் பொது எழுத்து பச்சையில் இருக்கிறது. மீதி எல்லாம் வந்து சிறப்பு எழுத்து 22. ஷா சா சரிகாமன்றமே. ஹரன் ஹனுமான் அது. க்ஷா லக்ஷ்மி அப்படின்லாம் எழுதுகிறோம் பாருங்க, அந்த மாதிரி வரக்கூடிய எழுத்துக்கள். இது இஷ்ஷும் இக்கும் சேர்ந்துவது, இஷ்ஷும் பாவும் சேர்ந்து. இது பிற்காலத்து இதெல்லாம் வந்து இவங்க ஏற்படுத்திக்கிட்ட வடிவம்னு நினைக்கிறேன். பின்னால் பாலி மொழி வந்தது இல்லை, அது சில இடத்துல இல்லை, இதோட தான் முடியுது 35ன்னு இருக்கட்டும். இது அவர்கள் சொன்ன எழுத்து. சரி, இப்போ நமக்கு ஒரு எண்ணம் வருது, இந்த எழுத்துக்களை வந்து எப்படி உச்சரிப்பது? ஏன் வந்து இதை வந்து அடுத்த நூற்பாவில் ஒரு 7ஆம் உயிர் என விதந்து கூறுகிற காரணத்தினால இடையில் 4 என்று விதவாது கூறினார். இங்கே ஏன் 7, 8, 9, 10ன்னு சொல்லலைன்னா அடுத்த நூற்பாவில் சொல்வார். திரும்ப திரும்ப சொன்னதையே சொல்வது பொதுவாக சிறப்பாக இருக்காது என்கிற காரணத்தினால 7ஆம் உயிர்னு சொல்லாமல் விதந்து சொன்னார், இடையில் 4ன்னு. அந்த மாதிரி 5 பொது எழுத்து அது தெரியாது, 4 சிறப்பு தெரியும் என்பது பெறப்பட்டது. தமிழில் ஏஓ இருக்குது, அங்கே இல்லை. ரா நா ழா நம்மகிட்ட இருக்குது, அவங்ககிட்ட இல்லை. சரி, ஐயை எழுத்து பொது எழுத்து, 4 எழுத்து திரியும் சிறப்பு எழுத்து. சரி, ஐ வர்க்கத்தில் இடையில் நின்ற 3 எழுத்துக்களை எப்படி உச்சரிப்பது என்று கேட்டால் சான்றோர்கள் சொல்லியிருக்காங்க, உரையாசிரியர்கள். 2ஆம் எழுத்தை உரப்பியும், 3ஆம் எழுத்தை எடுத்தும், 4ஆம் எழுத்தை கனைத்தும் உச்சரிக்க. அடடா, இவங்க எப்படி அந்த நம்ம பிறப்பிகள் சொன்ன மாதிரி அழகாக சொல்லியிருக்காங்க. 2வது எழுத்து உரப்பி சொல்ல வேண்டும், 3வது எழுத்து எடுத்து சொல்ல வேண்டும், 4வது எழுத்து கனைத்து சொல்ல வேண்டும். மிகச் சிறப்பாக சொல்லியிருக்காங்க. சிறப்பு எழுத்து தெரியும்னவே பொது எழுத்து தெரியாது, இயல்பாகவோ சற்று விகாரமாகவோ முடியும் என்பது பெறப்பட்டது. சரி, இப்போ நமக்கு ஒரு சந்தேகம் வரணும். இப்போ வந்து பெரும்பாலும் வடமொழியோ அல்லது வட திசையில் இருக்கக்கூடிய பிற எழுத்துக்கள், அது தென்னிந்திய மொழிகளில் கூட பார்த்தீங்கன்னா இந்த வடிவங்கள்லாம் பிற மொழிகள் இருக்குது. தமிழ் தவிர்த்து பெரும்பாலான மொழிகளில் இந்த 4 ஹிந்தி மாதிரி இந்த மாதிரி 4, 5 வடிவங்கள் இருக்குது. தமிழில் இது இல்லையே, இது குறைபாடு இல்லையா என்று சிலருக்கு ஒரு ஐயம் ஏற்படும். நம்மக்கிட்ட இந்த எழுத்தெல்லாம் இல்லையே அப்படின்னு நினைக்க வேண்டாம். மாற்றொலின்னு சொல்லுவாங்க. ஒரு ஒலி ஒரே எழுத்து சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறி மாறி ஒலிக்கக்கூடிய நிலை உண்டு. இப்போ கே என்பதை எடுத்துங்க. கடல் என்று சொன்னால் எழுதும்போது கடல் தான் எழுதுகிறோம், ஆனால் உச்சரிக்கும் போது பாருங்கள் KADAL கடல்னு வருது. அதே சொல்லை நீங்கள் நகம் என்று உச்சரித்து பாருங்கள், அல்லது பகல் என்று உச்சரித்து பாருங்கள். கே போட்டு எழுத மாட்டோம், நடுவில் HA போட்டு எழுதுவோம். சங்கம் என்று உச்சரித்து பாருங்கள், GA என்று எழுதுவோம். அப்போ ஒரே எழுத்து கா என்கிற எழுத்து ஹ கா என்று அதுவாகவே மாறுகிறது. அப்போ நம்ம இந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி வல்லின மெல்லின இணைப்புக்கு ஏற்றாற் போல இந்த சொல் தன்னைத்தானே மாற்றிக்கொள்ளுகிற சூழ்நிலை இருக்கும்போது கூடுதல் எழுத்துக்கள் நமக்கு தேவையில்லை என்கிற காரணத்தினால அதையெல்லாம் நம்மால் இதை வைத்தே சமாளிக்க முடியும் என்பதனால் அவற்றின் பதிவு இதில் இல்லை. எங்கேயோ சில இடத்துல மட்டும் இப்போ பாவம் பாவம், அவள் பாவத்தோடு ஆடினாள்னு படிக்கணும். சில பேர் அவள் பாவத்தோடு ஆடினாள்னு படித்தா என்னத்துக்கு ஆகிறது, பொருள் வீணாயிடும். அதனால் எல்லா இடத்துலையுமே பிழைகள் இருக்குது, சில நேரம் கவனித்து தான் படிக்கணும். பெரும்பாலும் அது பழக்கத்தில் வந்துடுதுன்னா நமக்கு சிக்கல் வராது. எந்தெந்த இடத்துல எப்படி உச்சரிக்க வேண்டும் என்பது முறையாக ஆசிரியர் மூலமாக பயிற்சி பெற்று முறையான கல்வி அமைக்கப்படுமானால் அமையுமானால் இந்த குழப்பங்கள் ஏற்படாது. சரி,
அதாவது இந்த மணிப்பிரவாள நடைன்னு சொல்லுவாங்க, அதில் தான் இதெல்லாம் வர ஆரம்பிச்சது. இதெல்லாம் எங்கேருந்து வந்ததுன்னு கேட்டால், இப்போ ஜா, ஷா, சா, ஹா, க்ஷா இதெல்லாம் என்னன்னு கேட்டால், இது வட எழுத்துக்கள் கிடையாது. உண்மையிலேயே நாம் பார்த்தோம், முன்னையே பார்த்தோம், இது வட எழுத்து கிடையாது. அதுகளுக்கான வடிவங்கள் வேறு மாதிரி இருக்குது. இதெல்லாம் வந்து மெய்யெழுத்து வடிவங்கள். ஆனால் இவையெல்லாம் கிரந்தங்கள். அந்த ஜா ஷாலாம் இருக்குது பாருங்கள், இதெல்லாம் கிரந்தம். இந்த பகர அடைப்பு கொண்டு இருக்கிறதெல்லாம் கிரந்தம். ஏன் இதை நாம் அமைச்சுக்கிட்டோன்னு கேட்டால், தமிழர்கள் சமஸ்கிருதத்தை எழுத கண்டுபிடித்த வரி வடிவம் இது. கிரந்தம்ன்ற சொல்லுக்கு புத்தகம், அதாவது நூல் என்பது தான் பொருள். ஆகியனால இந்த எழுத்துக்கெல்லாம் ஒன்றுன்னு நினைக்க வேண்டாம். இது அப்படியே பார்த்தீங்கன்னா மெய்யெழுத்து வடிவத்தில் நம்ம உயிரெழுத்து மாதிரி எழுதியிருக்கோம், உயிர்மெய் எழுத்து மாதிரி. இப்போ இதே எடுத்துக்கலாம், ஷா எப்படி கா கா கி கி கூ கூ கே கே கை கோ கோ கவுன்றமோ அது மாதிரி ஷா ஷா ஒன்று தெரியும். ஷா ஷா உஷா, ஷி ஷீ ஷீலா எழுதுறீங்கன்னா ஷு ஷூ ஷே ஷே ஷை ஷோ ஷோ ஷவ் என்று எல்லாத்துக்கும் எழுத முடியும். உயிரோடு போட்டு நம்ம உயிர்மெய்யை ஆக்கி விரிவாக்கம் செய்ய முடியும். அது மாதிரி ஜா ஜா ஜி ஜி ஜூ ஜூ ஜே ஜே ஜை ஜோ ஜோ ஜவ் என்றெல்லாம் எழுதிக்கிட்டே போகலாம். ஆக இந்த வடிவங்கள்லாம் இருக்கின்றன. இவை எப்படி விகாரப்படுகின்றன, எந்தெந்த எழுத்து எப்படி எப்படி தமிழ் நீர்மைக்கேற்ப மாற்றப்படுகிறது என்பதை அடுத்த நூற்பாவில் தெரிவிக்கிறார். எவற்றுள் முன்னே திரியும் என்ற சிறப்பு எழுத்துக்கள் 28 அவற்றுள் ஏழாம் உயிர் ஈயும் இருவும். ஏழாவது உயிர் இருக்கிறதே, அது ஈ என்றும் இரு என்றும் மாறுகிறது. எப்படி மாறுது? ஏழாம் உயிர் பாருங்க, அது ரிஷபம், இர்ஷபம்னு இருக்கும். அது ரீன்னு மாறி ரிஷபம், அது தூய தமிழில் இடபம்னு மாறுது. மிருகம் என்று இருக்கும். அது என்னது? கம், கம்னு இருக்கும். அது இரு, இம்மும் கூட இருன்ற வடிவமாக மாறி ஏழாம் உயிர் இருக்கிறதே, அது ஈ என்றும் இரு என்றும் மாறுகிறது. அதே மாதிரி ஐவருக்கத்து இடையின் மூன்றும் அவ்வம் முதலும். நம்ம பார்த்து பாருங்க, இந்த 3 எழுத்தும் இந்த வடிவத்தில் வழங்குது ககரத்துக்கு. இந்த 3 சகரம், இந்த 3 டகரம், இந்த 3 தகரம், இந்த 3 பகரம். இடையில் 3 அவ்வம் முதலும் எப்படி வழங்குது? நகம், நாகம், மேகம். நமக்கு அந்த உச்சரிப்பு தெரியாது, எழுதுனாதான் தெரியும். அதே மாதிரி சவி, விஷயம், சருச்சரை. சருச்சரைன்னா சிதைவு. பீடம், சடம், கூடம். கூடம்னா மறைவு. கூட சதுக்கம்னு சொல்வார், சம்பந்தர் தேவாரத்தில் வரும். கதனம், தினம், தனம். கதனம்னா சொல்லுதல், அதான் கதைக்கிறதுன்னு சொல்லுவது போல் இருக்கு. அப்புறம் பலா, பலான்னா பயன்னு அர்த்தம். பலம், பலம்னா தெம்பு, வலிமைன்னு அர்த்தம். பாரம், பாரம்னா சுமை. இப்படி இந்த எழுத்துக்கள் எழுதும்போது காசா டா தா பா என்று தான் எழுதப்படுகின்றன. சரி, எட்டாம் மெய். எட்டேனா 8வது மெய். எவ்வும் 8வது மெய் இருக்கிறதே, அது யா என்று எழுதப்படுகிறது. 8வது மெய் 4, 5, 6, 7, 8. ஜா இருக்குது பாருங்க, அது சான்னு எழுதப்படாத முன்ன இருக்கிற சாவா எழுதுறது வழக்கம். அது இல்லாமல் ஜா என்று எழுதுவதும் உண்டு. பங்கஜம், பங்கம் என்றால் சேரு, ஜம் என்றால் ஜனனம், ஜனிப்பது, சேற்றில் வளரக்கூடியது ஆகியனாலே பங்கஜம் என்பார்கள். அம்புஜம் என்றும் சொல்லுவார்கள். அம்புன்னா தண்ணீர், ஜம்னா ஜனிப்பது. அம்புஜம் தண்ணீரில் பிறப்பது, ரெண்டும் ஒன்று தான். அப்போ பங்கஜம், பங்கயம், அம்புஜம், அம்புயம் என்று 8வது மெய் ஜா யா என்று மாறுகிறது. எங்கே? இடையில் வரும் பொழுது. அது முதல்ல வரும்பொழுது வேறு மாதிரி வரலாம், ஜனவரி, சனவரி என்று ஆகலாம். அது விதிவிலக்கில் நம்ம கொண்டு போய் வச்சுக்கலாம். நடுவில் வருகிற போது ஜா வந்தால் அது யாவாக மாறும். 8ஆம் மெய் யாவும். 30 சயவும். 30வது மெய் இருக்கிறது சான், எஸ்ஏ மாதிரி எழுதப்படும். இது பாருங்க, இது 30வது மெய். அது எப்படி எழுதப்படுதுன்னு கேட்டால், சயவும் தொடக்கத்தில் சா, நடுவில் சா, அல்லது நடுவில் வரும்போது யா என்றும் எழுதப்படும். சங்கரன், எஸ்ஏ போட்டு எழுதுகிற உச்சரிப்பு சங்கரன். பாசம், அந்த சாவுக்கு மேலே இது. தேசம் என்பது தேயம் என்றும் சொல்வது உண்டு. தேயம், தேசம் தான் தேயம்னு ஆச்சு. அப்புறம் மேல் 1, மேல் 1னா 30க்கு மேலே 1 சடவும். அப்போ 31வது எடுத்து ஷா இருக்குது பாருங்க, அது ஷடவும். எப்படி? சா என்றும் டா என்றும் எழுதப்படுகிறது. மொழி முதலில் வருகிற போது ஷண்முகம்
6 முகம் எழுதும்போது சண்முகம்னு எழுதுறோம். ஷாவுக்கு பதிலாக சா போடுறோம். விஷம் இடையில வரும்பொழுது விடம், வருஷம் வருடம், கடைசியில் வரும்போது பாஷை பாடை, பாஷை தான் பாடைன்னு ஆச்சு. இப்போ பாருங்க ஒரு இது வரும், பாடை ஏறினும் ஏடுது கைவிடேல் என்று ஒரு சொல்லாட்சி வரும். இது என்ன சொல்லுவாங்க, மேலோட்டமாக பொருள் பண்ணுறவங்க, பாடை ஏறினும் அப்பா சாகர வரையில் ஏடுது கைவிடல், படிச்சுக்கிட்டே இரு. ஜோதிஷக்கார கேட்டால் அவர் சொல்லுவார், 11ஆம் இடத்தில் 11ஆம் அதிபதி இருந்தால் இறக்கும் வரையில் ஒருவர் படித்து கொண்டே இருப்பார்னு அவர் ஒரு குறிப்பை கொடுப்பார். அது போகட்டும். யாதானும் நாடாமல் ஊராமல் என்னொருவன் சாந்தோணையும் கல்லாதவார் என்று திருக்குறளை மேற்கோள் காட்டுவார்கள். சரி, ஆனால் அதையே இப்படி சிந்திச்சு பாருங்கள், பாஷை தான் பாடையாச்சு. பாஷை ஏறினும் ஏடது கைவிடேல். ஒரு ஆசிரியர் 20 வருடமாக சொல்லதிகாரம் நடத்தி கொண்டிருக்கிறார், தொல்காப்பியம். நாம் தான் 20 வருடமாக நடத்துகிறோமே, இப்போது புதிய மாணவர் வந்திருக்கிறாங்க, இவர்களுக்கு நாம் புத்தகத்தை படித்து விட்டு போய் தான் நடத்த வேண்டுமா? அப்படியே நடத்தலாமேன்னு நினைக்கக்கூடாது. அன்னைக்கும் படிங்க, புதுசாக ஒரு கருத்து உங்களுக்கு தோன்றலாம். பாஷை ஏறினும் ஏடுது கைவிடேல், புத்தகத்தை விடாதீங்க, கடைசி வரல படிங்க. ஏன்னா நவில்தோறும் நூல் நயம், புதுசாக எளிமையாக மாணவர்களுக்கு சொல்லித்தர நமக்கு உத்திகள் தோன்றலாம். எனவே கடைசி வரையில் படித்துக்கொள். எவ்வளவு படித்தாலும் சரி, எல்லாம் படித்து விட்டேன் என்று படிப்பதை விட்டு விடாதே, எப்போதும் புத்தகத்தை கைக்கொள் என்பது அதனுடைய பொருள். சரி, அதுக்கு அடுத்தது மேல் 1 சடவும், ரைட்டு, 2 மேல் 2 சதவும், 32வது எழுத்து இருக்குதே அது சதவும். இது எப்படி மாறுதுன்னு பார்ப்போம். இந்த சா சதவும், சபை சபான்னு சொல்லுவாங்க, அது சபைன்னு வரும். மாசம் அதே மாதிரி தமிழில் வருது. மாதம் என்று தாவாக சொல்லுவது உண்டு. மாசம், தை மாசம், தை மாதம், 2 விதமான தன்மையும் உரட்சி மாதிரி நம்மகிட்ட காணப்படுது. அதுக்கடுத்து 3, 3னா 33, மேல் 1, 30க்கு மேலே 3. அகவும் 33வது எழுத்து என்னன்னு பார்த்துக்கோங்க, அப்போ தான் அகவுன்றதுக்கு நம்ம முடிவு பண்ணலாம். ஹா இருக்கு பாருங்க, அது 2 விதமாக வருது. ஹனுமான், அனுமான்னு எழுதுவோம். ஹரன், அரன்னு எழுதுவோம். அதுவே நடுவில் வந்துன்னா மோகம், அது மோகம் என்று வருகிறது. ஹா இருக்கு பாருங்க, நடுவில் வரும்போது காவா வருது. மஹி, அது மக்கி என்று மாறுகிறது. அதுக்கப்புறம் 5 இரு கவும், 5னா 35, இரு கவ் இரட்டை கவாக வருகிறது. ஈக்கு டபுள் ஈக்கு, இரட்டை ஈக்காக வருகிறது, காவாக வருகிறது. 5 என்ன, இக்ஷா. பக்ஷம்னு ஒரு சொல் இருக்குது, பக்ஷம். இந்த தேய்பிறை வளர்பிறைய சொல்றாங்க இல்லைங்களா, கிருஷ்ணபக்ஷம், சுக்லபக்ஷம் என்றெல்லாம் வளர்பிறை தேய்பிறை. அது பாருங்க, பக்ஷம் என்பது பக்கம் என்று எழுதப்படும். சில நேரத்தில் க்ஷீரம் என்பது தமிழில் கீரம் என்று வருவதும் உண்டு. கீ ககரம், ஒரு ககரமாக வருது, நடுவில் வந்தால் இரு ககரம், மொழி முதல்ல வந்தால் ஒரு ககரம். இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு ஆ ஈறு ஐயும் ஈ ஈறு இகரமும் இதெல்லாம் சிறப்பு எழுத்துக்களுக்கு சொல்லப்பட்டன. கடைசியில் இருக்கிறது பொது எழுத்துக்கு, அதாவது இதெல்லாம் வந்து தற்பவம் கடைசியில் இருக்கிறது. தற்சமத்தில் கூட சிறு வித்தியாசம் உண்டு, பொது எழுத்தால் ஆவது. அது என்னன்னு கேட்டால், நான் அவங்கக்கிட்ட என்னென்ன இருக்குதுன்னா, ஆன்னு முடிஞ்சால் நாம் ஐயின்னு ஆக்கிக்கணும். அது ஏன்னா அதுதான் மரபு, நம்முடைய மரபு. மாலா என்பார்கள் அவர்கள், நாம் என்ன பண்ணுவோம், மாலை. சாலா, சாலை. கலா, கலை. சர்வ கலாசாலா, அவங்க நம்ம கலை சாலைன்னு ஆக்குவோம். சபா, சபாபதி, நாம் சபை என்று சொல்கிறோம். சிலா, சிலான கல், சிலை என்று சொல்லுவோம். இப்படி ஆகாரம் ஐகாரமாக நம்மிடத்திலே மாறும். அதே மாதிரி ஈகாரம் அவர்களிடத்திற்கும் நம்ம ஈகாரமாக குறுக்கிக்கணும். மகி, மகி, இதை குறுகலாக தான் எழுதணும் தமிழ் முறைப்படி. புரி, புரி, சிறுவாபுரி, புரின்னு எழுதியிருப்பாங்க அவங்க. நாரி, நாம் நாரின்னு கொடுக்கணும். இப்படியெல்லாம் ஏன் இதை கடைசியில் போட்டாங்கன்னா, ஆ ஈறு ஈ ஈறு என்பது ஏன் இறுதியில் சொன்னார்கள், முதல்ல சொல்லாமன்னு கேட்டால், இவை பொது எழுத்தாதல் தோன்ற தனித்து கூறப்பட்டன, இறுதியில் கூறப்பட்டன. பயின்று வருவனவற்றுக்கு திரிபு கூறினார், மற்றவை வந்த இடத்து காண்க என்று சொன்னதுனால இப்போ இந்த நூற்பா முடியலன்னு சில பேர் வருத்தப்படுவாங்க. ஆ ஈறு ஐயும் ஈ ஈறு இகரமும் என்னாச்சுங்க, அப்படி புள்ளி வச்சாச்சு, ஒரு தொக்கி நிற்குது.
தமிழில் திருவினை எய்தும் என்ப. ஏதாவது ஒரு வார்த்தையை போட்டு முடிச்சிருக்கலாமே, ஏன் முடிக்காமல் விட்டார்னா இது வந்து இன்ன பிறவும் மாதிரி விட்டுட்டாரு உரையாசல் சொல்கிறாங்க. இதை அப்படியே விட்டதுனால இனி வருவன பல உலை அதுக்கெல்லாம் கொள்ளுங்க. இப்போ கடாட்சம்னு ஒரு சொல்லுது. கடாட்சம் அப்படின்னா கடாட்சம் மீனாட்சின்னு எழுதுறீங்க, மீனாட்சின்னு எழுதுறது கிடையாது, இட்டு சி போடுறீங்க. க்ஷான்ற நம்ம ஒன்று பார்த்தோமே, க்ஷா இந்த க்ஷான் வருது இல்லையா, மீனாட்சி அப்படின்னா மீனா இட்டு சீன் போடுறோம், அந்த மாதிரி மாறி வர்றது உண்டு. க்ஷேமம் என்று எழுதுகிற பொழுது அதில் நம்ம சேமம்னு எழுதுகிறோம், பிக்ஷா என்று பொழுது பிச்சைன்னு எழுதுகிறோம். இப்படி சில மாற்றங்கள் பெறுவது உண்டு இந்த எழுத்துக்கள். ஆகையினால இதெல்லாம் நாம் கருதி கொள்ள வேண்டும். இன்றியமையாதன மட்டும் பெருவழக்கில் உள்ளன மட்டும் இங்கு கூறப்பட்டன அப்படிங்கிற பொருளில் இவை எழுதப்படவில்லைன்றாங்க, அதான் முடிக்கப்படவில்லைன்றாங்க. சரி, மொழி முதலாக வடமொழி சொற்கள் எப்படி தமிழில் ஆக்கப்படுகின்றன? வடமொழி சொற்கள் தமிழில் மொழி முதலாவது எப்படி? ரா, லா, யா இதெல்லாம் மொழி முதல்ல வராது. அது எப்படி ஆக்கணும்னா, ரவ்விற்கு முதலா முக்குறிலும் ஆ இ ஊ போட்டு தமிழாக்கலாம். லவ்விற்கு முதல் இரண்டும் லா என்கிற எழுத்து வரும்போது இ ஊ ரெண்டையும் போட்டு முன்னால் வச்சு ஆக்கலாம். யவ்விற்கு ஈயும் யகரத்துக்கு இகரம் போட்டு ஆக்கலாம். மொழி முதலாகி முன் வருமே, இவையெல்லாம் இப்படி முன்னால் வரும், காலம் முன்னு வச்சுக்கணும். இது இப்போ ரங்கன் என்னாச்சுங்க, அரங்கன், ராமன், இராமன், ரோமம்னு இருக்கு, ரோமம் முடி, உரோமம், ரோம மகரிஷி பேரெல்லாம் வைக்கிறாங்க. ரோமாபுரி, உரோமாபுரின்னு தமிழ் முறைப்படி எழுதணும். ரம்பான்னு ஒரு சொல்லுவோம், அரம்பை இப்படி சொல்லுவோம். ரத்னம், அரதனம் அப்படி சொல்லுவோம். அதே மாதிரி ராகம், இராகம், ரவி, ரவிச்சந்திரன், இரவிச்சந்திரன், இப்படி நிறைய சொற்களை நாம் தமிழ் படுத்துகிறோம். அதுக்கப்புறம் ரோஹிணி, உரோஹிணி, ஆ இ ஊ இதெல்லாம் போட்டு எழுதுகிற வழக்கம் உண்டு. ரேவதி, இரேவதி தமிழ் முறைப்படி எழுதுகிறோம். அதுக்கப்புறம் லங்கா, இலங்கா, லாபம், இலங்கை, இலங்கைன்னு சொன்னோம். ஆன்றது ஐயன் வரும் இல்லையா தமிழில், அதனால் லாபம், இலாபம், லோபம், உலோபம் கஞ்சத்தனம், லோகம் உலகம் அல்லது உலோகம். சரி, யகரம், யமன், இயமன் ஈ போடுறோம். யக்ஷன் தமிழில் இயக்கன் தமிழ் படுத்துகிறோம். அந்த க்ஷா வந்து டபுள் இக்கா மாறுது, ரெட்டையா, இயக்கன் என வருதல். இது இல்லாமல் சிலது பார்த்தீங்கன்னா யகரத்தில் சில விதிவிலக்கம் உண்டு. யுத்தம், உயுத்த காண்டம்னு எழுதுவாங்க. கம்பராமாயணம் உயுத்த காண்டம் தமிழ் முறைப்படி. யோகம் என்பதை உயோகம் என்று எழுதுவது உண்டு. அது மாதிரி டம்பம் என்பது இடம்பம் என்று எழுதப்படுவது உண்டு, சிறுபான்மை அதெல்லாம். சரி, அதுக்கப்புறம் இது வந்து மொழி முதல் ஆக்கங்கள். மொழி இடை ஆக்கங்கள் எப்படி எப்படி வரும்? ரொம்ப கவனிக்க வேண்டியது, சொற்களின் இடையில் திரிதல். வட சொற்கள் இடையில் திரிந்து தமிழில் வருமாற்றை இந்த நூற்பா விளக்குகிறது. அதாவது மெய் முன்னும் உயிர்மெய் பின்னுமாக வருவதனை சம்யுக்த அக்ஷரம் என்று சொல்லுவார்கள். சம்யுக்த அக்ஷரம் இது சேர்ந்து தான் வரும். இதை வந்து கூட்டு எழுத்துன்னு சொல்கிறாங்க. சந்தி அக்கரம்னு சொல்கிறது மரபு. நாம் வந்து இது வந்து சொற்கள் இடையில் திரிதுன்னு எழுதியிருக்கோம். சந்தி அக்கரம் உரையாசிரியர் அப்படி தான் சொல்கிறாங்க. எப்படின்னா இக்கு யா சேர்ந்து வரும். இக்கு யா அல்லது இச்சி யா, யான்ற எடுத்துக்கிட்டீங்கன்னா இக்கும் கூட இக்ய, இச்ய, இட்ய, இன்ய, இட்ய, இப்ய, இம்ய சேர்ந்து வருது. அப்போ அந்த யாவுக்கு முன்னால் இருக்கிற மெய்யோடு சேர்ந்து ஒரு உயிரெழுத்து வரும். தமிழ் முறைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் என்று இங்கே எந்தெந்த மெய்யெழுத்துக்கு முன்னால் எந்தெந்த உயிரெழுத்து வந்து தமிழின் நீர்மையை பெறும் என்பதை அழகாக இந்த நூற்பா விளக்குகிறது. இணைந்து இயல்காலை, இணைந்து இயல்னா முன்ன சொன்னமே தான் சம் யுக்த அக்ஷரம் அல்லது சந்தி அக்கரம். இணைந்து இயல்காலை அர்த்தம் சொல்லணும்னா ஆரிய மொழியில் 2 எழுத்துக்கள் இணைந்து ஓர் எழுத்து போல் நடக்கும் பொழுது அல்லது ஈரெழுத்துக்கள் ஒன்றாய் வருமிடத்து, எப்படி வேணாலும் பொருள் கொள்ளலாம். யாராலாக்கு இகரமும் மா வாக்கு உகரமும் நகரக்கு அகரமும் மிசை வரும். இதோட ஒரு செய்தி. ரா வழி ஒவ்வுமாம் பிற, இது 2வது செய்தி. பிறங்கிறது 3வது செய்தி.
இப்போ இணைந்தியல் காலை யா ரா லாவுக்கு இகரம். இப்போ யா வருது, யாவுக்கு முன்னால் ஒரு இகரம் போட்டால் தான் அது தமிழ்த்தன்மை பெறும். வாக்கிய என்று சொல்ல முடியுமா? வாக்கியம். ஏன்னா ஈக்கும் யாவும் நம்மகிட்ட என்ன சொல்லுவோம், முன்ன படித்தோம் பாருங்க, இடைநிலை மெய்மயக்கம் கிடையாது. அந்த வேற்றுநிலை மெய்மயக்கத்தில் இது வராது. ஈக்குக்கு அடுத்து யா வராது, எதுவுமே வராது, ஈக்க தவிர எதுவும் வராது. அதனால தான் வாக்கியம்னு ஆச்சுன்னா பிரச்சனை இல்லை. வாக்கிய என்பது வாக்கியம், வாச்சிய என்பது வாச்சியம், நாட்டிய என்பது நாட்டியம், காவ்ய என்பது காவியம், காப்பிய என்பது காப்பியம், சத்திய என்பது சத்தியம், புண்ணியம் என்பது புண்ணியம், திவ்ய என்பது திவ்யம், சூர்யா என்பது சூரியன், சல்யன் என்பது சல்லியன், கன்யா என்பது கன்னியை, சௌமியா என்பது சௌமியன். இதெல்லாம் கொஞ்சம் யோசித்து பார்க்கிற பொழுது புதிய சொற்கள் தோன்றின. உரையாசிரியர்கள் சொன்னதை வைத்து கொண்டு சிந்திக்கும் பொழுது வந்தது. அதனால் இதில் குறிக்க முடியல. இதில் வாக்கியம், வக்கிரம், சுக்கிலம், இது வந்து இக்குக்கு மட்டும்தான் சொல்லியிருக்கோம். இப்போ ராவுக்கு வரும். வக்ரம் வக்கிரம், வஜ்ரம் வச்சிரம், சத்திரம் சத்திரம், சுக்ர சுக்கிரன். இப்படி ரா முன்னால ஈகரம் வருது. யா ராவுக்கு பார்த்தல்லா அந்த மாதிரி. சுக்லம் சுக்கிலம் வெண்மைன்னு அர்த்தம். இப்படி யா ரா லா எங்கெங்கெல்லாம் வருதோ அதுக்கு முன்னால் இங்கே இருக்கிறது நமக்கு தெரியும். உயிரும் உயிர் மெய்யும் இருந்தாலும் கூட இரண்டு மெய்கள். அது எப்படி இருக்குது, இந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்றதுனால ஒரு ஈகரம் சேர்த்துக்கிறோம். நாம் சேர்க்கும் பொழுது அது ரெட்டிப்பாகிறது, அது வேற செய்தி. அதுக்கப்புறம் மாவாவுக்கு உகரமும் மகரமும் வகரமும் வரும்போது அதுக்கு முன்னால் உகரம் வரும். அங்கே எப்படி ஈகரம் வந்ததோ இதுக்கு உகரம் வரும். பாருங்களேன், பத்மம் பதுமம், அங்கே இரட்டியது இங்கே இரட்டலை, அது வேற செய்தி. பதுமம். சில நேரத்தில் பாருங்க, பக்குவம் பக்வம் பக்குவம் என்று மாறுகிறது. இப்படி ஆத்மா ஆத்துமா அந்த இடத்துல இத்து இரட்டிக்கிறத பார்க்குறோம். கண்வ முனிவர் கண்ணுவ முனிவர், மத்வர் மத்துவர், தத்வம் தத்வமசின்றாங்களே, தத்வம் தத்துவம், இப்படியெல்லாம் மாறுதா? ஆக மாவாவுக்கு இங்கே என்ன சொன்னாங்க, யாராலா என்று சொன்னாலும் இங்கே ஈ இரு இல்லு, அதுக்கு முன்னால் இதுக்கு முன்னால் என்னது காலமுன்னில் எது எது வந்தாலும் அங்கே ஈகரம் சேர்க்கணும். இம்மு இவ்வுக்கு முன்னால் வேறு எழுத்துக்கள் வருகிற பொழுது அந்த இடத்துல உகரம் சேர்த்தால் தமிழின் நீர்மை கிடைக்கிறது. நகரத்துக்கு முன்னால் அங்கே பாருங்கள், நகரம் நா, அதுக்கு முன்னால் எந்த மிக எழுத்து வந்தாலும் அது அகரமாக்கணும்னா தமிழுக்கு சமமாகிறது. ரத்தனம் அரதனம் என்று சொல்லப்படுகிறது. ரத்தனம் நவமணின்னு சொல்கிறோம் பாருங்கள், ரத்தனம். அந்த காலத்தில் அகரம் போட்டு எழுதுனாங்க, இன்றைக்கி இகரம் போட்டு எழுதுகிற மாதிரி ரத்தனம். சரி, அதே மாதிரி பாருங்கள், சொப்னம் தன்னகரம். அவங்ககிட்ட ரெண்டு சுழி நான் கிடையாது, தன்னகரம் தான் இருக்கும். நாம் தமிழ் நீர்மைக்கு ஏற்ற மாதிரி ரெண்டு சுழி நான் போட்டுக்கிறோம். சொப்னம் சொப்பனம். இதை வச்சு தான் ஒரு சிக்கல் வந்தது. பிரச்சனையான்னு அன்றைக்கி தேடிக்கிட்டு இருந்தோம் பாருங்கள், விடை இங்கே தான் இருக்குது. நகருக்கு அகரமும் பிரச்சனை தான் சரியாக வரும் போல் தெரிகிறது. சரி, அது மாதிரி இந்த அகர ஈகரம் போடுறது இருக்குது பாருங்கள், சில நேரங்களில் மாறி வரும். ரத்தம்னு ஒரு சொல் இருக்குது, அதுக்கு முன்னே இன்னும் ஒரு வரி இருக்குது, அதை முடிச்சிருவோம். ரா வழி ஒவ்வும், இணைந்து நின்ற ரகரத்தின் பின் உகரம் வரும். எப்படி? அர்த்தம் அருத்தம், வர்க்க மூலம் வறுக்க மூலம், சர்ப்பம் சருப்பம், வர்ணம் வருணம் என்றெல்லாம் மாறுகிறது. அப்புறம் பிற என்று சொன்னார்கள். பிறனால ஏகப்பட்டது இதில் அடங்குது. இதில் அடங்காததெல்லாம் பிற, ஏன்னா நிறைய இருக்குது. முக்கியமானதை மட்டும் அன்றைக்கி சொன்னார். இன்னும் விரிப்பின் பெருகும்ட்டு அவர் விட்டுட்டார் போல். ஆனால் உரையாசிரியர்கள் விடலை. அவங்க பதில் சொல்லி ஆகணும் இல்லையா படிக்கிறவங்களுக்கு, அவங்க விரிவாக சிந்திக்கிறாங்க. அதற்கு முன்னதாக இப்போ நம்ம இந்த முன்ன பார்த்தோம் பாருங்கள், இந்த ரத்தம் அப்படின்றத நாம் என்ன பண்ணுறோம், ஈகரம் போகிறதுக்கு பதிலாக அரத்தம்னு அந்த காலத்தை போட்டாங்க. அரத்தமேனியா என்று மாணிக்க வாசகர் சிவபெருமானை பாடுகிறார். இரத்தம் என்று இன்றைக்கி ஈகரம் போடுறோம், அன்றைக்கி அகரம் போட்டிருக்காங்க. அது மாதிரி ராகம் என்பதற்கு இன்றைக்கி இராகம்னு போடுறோம். ஓசை ஆசை ரெண்டையும் குறிக்கும். அன்னைக்கு அராகம், நாங்கள் அராகம்னா ஆசை நமக்கு தெரியும், எங்கள் வித்யா தத்துவத்தில் ஒன்று. அது மாதிரி அராகம் என்பது ஓசையை குறிக்கும், கலிப்பா உறுப்புகளில் ஒன்று. இப்படியெல்லாம் மாறி வர்றதெல்லாம் உண்டு பிறங்கிறதுனால அதெல்லாம் நம்ம அடைக்கணும். சரி, இதில் பிற என்னென்னு பார்ப்போம். சக்தி
அது என்னாச்சு சத்தின்னு வருது. முக்தி முத்தி, பக்தி பத்தின்னு வரும். நமக்கு தெரியும் முத்தி நெறி அறியாத முற்கரோடு திருவேணி பக்தி நெறி அறிவித்து பழவினைகள் பாரும் வண்ணம்னு திருவாசகத்தில் வருது. முக்தி நெறி முத்தி ஆச்சு, பக்தி பத்தி ஆச்சு. ஆகையினாலே சில விதிவிலக்கு. ரத்தனம் என்பது இரத்தினம் என வருவதும் உண்டு. இங்கே எழுதி பாருங்க, அரத்தனம்னு எழுத பாருங்க, அது இரத்தினம் என வருவதும் உண்டு. சக்கரம் என்பது சிறுபான்மை. சக்கரம் இகரம் மட்டும் இல்லாமல் சக்கரம் என்றும் வரலாம். சில விதிவிலக்குகள் பிற்காலத்தில் வர்றது. அந்த மாதிரி சில சொற்கள் ஈட்டிலே உகரம் பெற்று தோன்றல் விகாரம்ன்றாங்க. என்னது? வாக்குன்னு எழுதுவாங்க வடமொழியில். மனம் வாக்காயம், வாக்கு சித்தியாரில் வரும், வாக்குன்னு வராது. நாம் தமிழ் படுத்திக்கிறோம் வாக்கு. விராட், விராட் புருஷன் வாங்க பிரபஞ்சம் முழுமையும். விராட்டு. சத் என்பது சத்து, உகரம் சேர்த்துக்கிறோம் இறுதியில். அந்த மாதிரி சிலதை கொஞ்சம் தமிழ் நீர்மைக்கு ஏற்ற மாதிரி காவிய, காப்பியம், பர்வதம், பருப்பதம், ஸ்வயம்பு, சுயம்பு, ஸ்வயம்வரம், சுயம்வரம், உட்பலம், உற்பலம், தினம் தன்னகரம் வரும். அதை நாம் ரெண்டு சுழி நான் வைக்கிறோம். தினம். பாபம் தமிழில் பாவம். விபரம் தமிழில் விவரம். அக்னி, அக்னி தமிழ் அங்கே கூட பாருங்கள் அக்னி வருது பாருங்கள். அக்கினி இந்த இடத்துல என்ன பண்ணுறோம்? ஈய சேர்க்கிறோம். இது விதிவிலக்கு. அல்லது அங்கின்னு எழுதலாம். ஆதித்தன், அம்புலி, அங்கி, குபேரன், அமரர்தங்கோன், போதிர்பிரமன், பொறாரி, மொராரி, பொதிய முனி, காதி, பொறுபடை, கந்தன், கணபதி, காமன் முதல் சாதித்த புண்ணியர் எண்ணிலர் போற்றுவர் தையலையே அபிராமி அந்தாதி. அதனால அங்கின்னு வர்றது உண்டு. பங்கி என்பது பந்தி ஆச்சா, வரிசை. அது மாதிரி அஸ்திரம் அத்திரமாகும். சோர்ணம் தான் சொன்னம். சொன்னம்னா பொடி, டன்னகரம். சொர்ணம் ரெண்டு சொல்லினா சொன்னம்னு மாறுது. அன்ன விசாரம், அதுவே விசாரம், அது தொலைந்தால் சொன்ன விசாரம், தொலையா விசாரம்னு ஒரு பட்டினத்தார். சொன்ன கிரௌஞ்ச கிரி ஊடுருவ தொலைத்த வைவேல் மன்ன, கந்தர் அலங்காரம். இப்படி மாறுறது உண்டு. கர்ணன், கண்ணன் ரெண்டு சுழினாவாக மாறும். கிருஷ்ணன், கண்ணன் டன்னகரமாக மாறும், மூணு சுழி. பஸ்மம் என்பது பற்பம், பொடி இருக்கு பாருங்க. கர்மம், கண்மம் தமிழில். ஆத்மா, ஆன்மா. சஷ்டி, சட்டி. இப்படி நிறைய மாற்றங்கள் இருக்கிறத பார்க்குறோம். இதெல்லாம் திரிவு. தோன்றல் பார்த்தோம், கடைசி எழுத்து திரிவுன்னு பார்த்தோம். சிலது கெடுதல் இருக்கு பாருங்க. ஸ்தூலம், இசு கெட்டு போய் தூளம். ஸ்தானம், தானம். ஸ்தானி, தானியாகு பெயர்னுவாங்க, தானி. ஜோதி, இஜ் யோதின்னு இருக்கும், அது சோதி. சமரம், சமரம். அதில் கெட்டு போயிடும் பாருங்க. சமர்னு வரும், அல்லது அமர்னு வரும். முதல்ல இருக்கிற இச்சு கெட்டு போய், அல்லது சமம் ரா கெட்டு போய் வரும். இப்படி 4 விதத்திலையும் வரும். சமரம் பொரு தானவ நாசகனே, கந்தர் அனுபூதி. சமரா புரிவாள் சண்முகத்தரசே, கந்தர சஷ்டி கவசம், சமர்னு வருது. 5 வருதானே அமர் என்னும் நீள் வயலுள் புறப்பொரும்பா மாலை, அமர்னு வருது. ஒளிருவால் பொறுப்பன் உடல் சமத்து இருத்த, சமம்னு வருது, பரிபாடல்ல. இப்படியெல்லாம் சொற்கள் மாற்றம் பெறுவது உண்டு. அடுத்து தமிழின் சிறப்பெழுத்துக்கள், பொது எழுத்துக்கள் குறித்த சிந்தனை அடுத்ததாக அமைகிறது. தமிழுக்கே உரியன என்னென்ன? தமிழில் முதல் எழுத்து 30 தெரியும். உயிர் 12, மெய் 18. அந்த மாதிரி மெய் எழுத்து 18, அதாவது சார்பு எழுத்து ஒரு 10 இருக்குது. இது 30 10 40 எழுத்துக்கள். இதில் சொல்கிறாரு பாருங்க. ரா, நா, ழா, ஏ, ஓ, ஓவும் உயிர் மெய்யும் உயிரளவு அல்லா சார்பும் தமிழ் பிற பொதுவே சொல்கிறாரு. ரா, நா, ழா, ஏ, ஓ. மெய்யை முதல்ல சொல்லிட்டாரு, அதிகமாக இருக்கவே சொல்லிட்டாரு பிறகு. ஏ, ஓ என்கிற 2 உயிர் எழுத்து. ரா, நா, ழா தமிழுக்கே உரியது ழா. இந்த 5 எழுத்தும் நம்முடைய சிறப்பு எழுத்து. அதுக்கடுத்து உயிர்மெய் உயிரளவு போக எஞ்சி இருக்கக்கூடிய சார்பு எழுத்தும் தமிழ். அந்த 10ல் 2 போக 8 தமிழ். இந்த 5 தமிழ், அந்த 8 என்னது? உயிர்மெய் போச்சுன்னா ஆயுதம், ஒற்றளபடை, குற்றியலைகரம், குற்றியலகுரம், ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம், அந்த 8. ஆக 8 5 13 இருக்குது பாருங்க. இதெல்லாம் சிறப்பு. ஏனையன இருக்குது பாருங்க, அதெல்லாம் பொது என்று சொல்லி தமிழ் பிற பொதுவே. ஆக மொத்தம் 40. அதில் தமிழுக்கே உரிய சிறப்பு எழுத்துக்கள் என்னதுன்னு சொல்கிறாரு. ஏனையன பொதுன்றார். எது பொது? உயிரில் 10 எழுத்து பொது, மெய்யில் 15 எழுத்து பொது. இந்த 3 போக 15, இந்த 2 போக 10, 10 5 25. இதில் ஒரு 2
உயிர்மெய்யும் உயிராடும் 27 எழுத்து பொதுவாக இருக்கிற நிலைமையை பார்க்குறோம். இந்த 13 தமிழுக்கே உரிய சிறப்பாக இருக்கிறத பார்க்குறோம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் தான் வந்து நாம் அந்த மொழிபெயர்ப்பை முறையாக அமைக்க முடியும். இன்னும் கூட கூடுதலாக சில செய்திகளை அறிந்து கொள்வது சிறப்பாக இருக்கும். வடமொழி சந்தி என்று சொல்வார்கள். தீர்க்க சந்தி, குணசந்தி, விருத்தி சந்தி என்பார்கள். அவற்றை நாம் வரும் வகுப்பிலே காணலாம்.